வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிற பாடம் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து முகலாய பேரரசு தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள் பற்றி பார்த்துருப்போம். பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள்னால் யார்? பாமினி அரசு வந்து 1347லேருந்து 1527 வரைக்கும் இருந்தது. ஸோ நமக்கு முகலாய அரசு 1526 ஸ்டார்ட் ஆகும். பாமினி அரசு 1527 வரைக்கும் இருந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர அரசு அப்படிங்கும்போது அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. பாமினி அரசுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயநகர அரசு தொடங்கிருச்சு. பாமினி அரசில் ஒரு 3 அரசர்கள் ப்ளஸ் ஒரு அமைச்சர், சிறந்த அமைச்சரை பார்த்துருப்போம். அமைச்சர் அப்படிங்கும்போது அதாவது பாமினி அரசர்கள்னு பார்க்கும்போது அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பார். அடுத்ததாக முதலாவது முகமது ஷா வந்திருப்பார். அடுத்ததாக மூன்றாவது முகமது ஷா வந்திருப்பார். இவரோட அமைச்சரவையில் இருந்த சிறந்த அமைச்சர் தான் முகமது கவான். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாமினி அரசு அதன் அடிப்படையில் பார்த்துருப்போம். அடுத்ததாக விஜயநகர அரசுகள் அப்படிங்கும்போது 4 அரச வம்சத்தை பற்றி பார்த்துருப்போம். சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். இந்த 4 தான் நமக்கு விஜயநகர அரசுகள்னு பார்த்துருப்போம். இறுதியாக ஆரவீடு வம்சத்தில் இருக்கக்கூடிய ராமராயர் அவர்களால் தான் தலக்கோட்டை போரில் வந்து விஜயநகர அரசு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். இதுதான் நமக்கு பாமினி மற்றும் விஜயநகர அரசுகளில் தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ முகலாய பேரரசு அப்படிங்கும்போது 1526 ஆரம்பித்து 1857 வரைக்கும் இருக்கும். 1857 நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பெருங்கிளர்ச்சி தான் ஞாபகம் வரும். ஸோ அது வரைக்குமே நமக்கு முகலாய அரசுகள் இருந்தாங்க. முகலாயர் அப்படிங்கும்போது 1707 ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அரசு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெயரளவில் தான் வந்து ஆட்சி இருந்தது. 1707க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மீதம் இருக்கிற அந்த 1857 வரைக்குமே ஒரு பெயரளவான ஆட்சி மட்டும்தான் இருந்தது. 1707ங்கும் போது நமக்கு யார் அரசராக இருந்திருப்பார்? முகலாய அரசர்னால் அவுரங்கசீப் தான் இருந்திருப்பார். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை அரசர்கள் பற்றி கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது பாபர் அப்படிங்கும்போது ஜாகூருதீன் முகமது பாபர்னு சொல்லுவோம். முதல்ல பாபர், ஜாகூருதீன் முகமது பாபர், ஹுமாயூன், அதுக்கடுத்து தான் ஷெர்ஷா வருவார். அவர் சுர்வம்சத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக ஹுமாயூனே மீண்டு வருவார். அவர் 1530லேருந்து 1540 வரைக்கும் ஆட்சி பண்ணிவிட்டு ஷெர்ஷா கிட்ட தோல்வி அடைஞ்சு நாடு இழந்து போயிடுவார். அடுத்ததான் மீண்டு வருவார். 1555லேருந்து 56 வரைக்கும் மீண்டு வருவார். நமக்கு பாபர் அப்படிங்கும்போது 1526லேருந்து ஃபஸ்ட்டு பாபர் தான் 1526லேருந்து 1530 வரைக்கும் இருப்பார். ஒரு 4 ஆண்டு காலங்கள் ஆட்சி பண்ணியிருப்பார். அதாவது டெம்போவெல்லாம் வச்சு கடத்திருக்கிறப்பா ஒரு 4000 வயது கூடு அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வருஷம்தான் வந்து பாபரோட ஆட்சி இருக்கும். அடுத்தது அவரோட மகன் வந்து ஹுமாயூன் வந்திருப்பார். இவர் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். ஹுமாயூன் 1530லேருந்து 40 வரைக்குமே ஆட்சி பண்ணியிருப்பார். பாபர் அளவுக்கு வந்து சிறந்தவர் இல்லைனாலும் 40 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். ரிட்டன் வந்திருப்பார். 40ல் வந்து சுர்வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா கிட்ட தோல்வி விட்டுருப்பார். அதனால் அதுக்கப்புறமா நாடு இழந்து வனாந்திரமாக இருப்பார். வனாந்திரத்தில் 1555 மறுபடியும் ரிட்டன் வருவார். 56ல் மறுபடியும் இறந்துருவார். இதுதான் வந்து பாபரோட மகன் ஹுமாயூன் அப்படிங்கும்போது அந்த காலகட்டம். அடுத்ததாக இவரோட மகன் யார் வருவாங்க அப்படின்னா அக்பர் வருவார். அக்பர் வரும்போது 1556 அக்பர் வரும்போது 1556 ஆயிரும். 56லேருந்து அவர் எவ்வளோ நாள் இருப்பார் அப்படின்னா 605 வரைக்கும் இருப்பார். 605ல் அவர் இறந்துருவார். 605க்கு அப்புறம் அவரோட பையன் ஜஹாங்கீர் வருவார். 605லேருந்து 627 வரைக்கும் அவரோட ஆட்சியாக இருக்கும். ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகான், அவரோட பையன் ஷாஜகான் வருவார். அவர் 1627லேருந்து 58 வரைக்கும் இருப்பார். அடுத்ததாக கடைசியாக அப்படிங்கும்போது அவுரங்கசீப் வந்துடுவார். 58லேருந்து 707 வரைக்கும் வந்துடுவார். 1658லேருந்து 1707 வரைக்கும் வந்துடுவார். ஸோ இவங்கெல்லாம் தான் நமக்கு முகலாய அரசர்கள் பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா முகலாய கால சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். அந்த காலகட்டத்தோட பொருளாதாரம், மதம், அறிவியல், தொழில்நுட்பம் இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாடத்தோட அறிமுகத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
நமக்கு பாபர்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 4 போர் இருக்கும். 4 வருஷம் தானே அவர் இருந்தார். ஒரு 4 போர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அவர் தான் முகலாய பேரரசை தோற்றுவிச்சார். ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு அரசரால் தோற்றுவிக்கப்பட்ட மாதிரி முகலாய பேரரசை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னா பாபர் தான். பாபர் வந்து 1526 தோற்றுவிப்பார். ஸோ நமக்கு அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அலெக்சாண்டர் காலத்திலேருந்தே இந்தியா மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேற்குலேருந்தும் வடமேற்குலேருந்தும் பல முறை வந்து படையெடுப்புகள் நடந்துட்டு தான் இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள், ஆப்கானியர்கள் இவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் பல பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க. இதில் நமக்கு முகலாயர்னு சொல்லக்கூடியவங்க மங்கோலிய செங்கிஸ்கான், அடுத்ததாக துருக்கிய தைமூர், இவங்க வழியில் வந்தவங்க தான் முகலாயர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. முகலாயர்கள் வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செஞ்சவங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதான் பார்த்தோமே நம்ம 1526 to 1857ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது அந்நியர்களாக நம்ம பார்க்கல. அதனால தான் அவங்க வந்து இந்தியா வம்சத்தில் வந்துட்டாங்க. இந்திய அரச வம்சமாக வந்து நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மங்கோலியா செங்கிஸ்கான் மற்றும் துருக்கியர்களோட தைமூர் வம்சத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் நம்ம அந்நியர்களாக அவங்கள பார்க்காம இந்திய அரச வம்சமாக பார்த்துட்ருக்கோம். முகலாய பேரரசை நிறுவனவர் பாபர். பாபர் வந்து எப்போ அதை நிறுவனார், யார் கூட சண்டை போட்டார் அப்படின்னா 1526 பானிபட் போர் நடந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்கே வந்து தான் இப்ராஹிம் லோடி, அவர் வந்து லோடி வம்சத்தை சேர்ந்தவர். லோடி வம்சத்தை சேர்ந்த இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து தான் பாபர் வந்து முகலாய பேரரசை நிறுவியிருப்பார். நம்ம அதை பாபரை பற்றி பார்க்கும்போது இன்னும் விலாவரியாக பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அறிமுகத்தில் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. 1526 பானிபட் போரில் வந்து யாரை தோற்கடித்தாங்க அப்படின்னா இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிருப்பார். அதன் மூலியமாக தான் நமக்கு முகலாய பேரரசு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கும். 1526 1857 வரைக்கும். இதில் 6 முக்கிய அரசர்கள் இருப்பாங்க. ஸோ 6 முக்கிய அரசர்கள் பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். இதுக்கடையில் ஷெர்ஷா வந்திருப்பார். அவர் வந்து சுர் வம்சத்தை சேர்ந்தவர். நம்ம முகலாய அரசர்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப்பை வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் அது உங்களுக்கு கேட்சியாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது பாமா ஹூமாவோட அக்கா ஜானு கூட ஷாப்பிங் போகிறா அவுராவுக்கு. புரிஞ்சுதுங்களா? பாமா ஹூமாவோட அக்கா ஜானு கூட ஷாப்பிங் போகிறா அவுராவுக்கு. பாமா அப்படின்னா பாபர், அதே மாதிரி ஹூமா அப்படின்னா ஹுமாயூன், அக்கா அப்படிங்கும்போது அக்பர், ஜானு அப்படிங்கிறது ஜஹாங்கீர், ஷாஜகானுக்கு ஷாப்பிங், அவுராவுக்கு ஷாப்பிங் போகிறாங்க. அவுரங்கசீப்புக்கு அவுரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாமா ஹூமாவோட அக்கா ஜானு கூட ஷாப்பிங் போகிறா அவுராவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸாக நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கேட்சியாக இருந்ததுன்னா நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த முகலாய அரசர்களை கால வரிசைப்படுத்துறதுனாலும் இல்லை அரசர்களை வரிசைப்படுத்துறதுனாலும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1707 அப்படிங்கும்போது அவுரங்கசீப் அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நமக்கு பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருது. 1707க்கு அப்புறம் 1857 வரைக்கும் முகலாய அரசு பார்த்திங்க அப்படின்னா பெயரளவில் தான் ஆட்சியில் இருந்தது. 1857 பெருங்கிளர்ச்சிக்கு பின்னாடி ஆட்சி யார்கிட்ட போச்சு? 58 விக்டோரியா பேரறிக்கை ஒன்று வந்து ஆங்கிலேயர் இடத்துல கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. கிழக்கிந்தியா கம்பெனி போய் டைரெக்டாக பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பாடங்கள்லேயே பார்த்தாச்சு. முகலாய பேரரசு பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய அதிகாரத்தோட உச்சத்தில் இருக்கிற காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான்லேருந்து வங்காளம், காஷ்மீர் முதல் தமிழகம் வரை பறந்திருந்தது. இதுதான் வந்து அது அக்பர் காலம் அப்படிங்கும்போது நிறைய படைகள் எடுத்து நிறைய ஆட்சி இடங்களை பிடிச்சிருப்பார் அக்பர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதெல்லாம் உச்சத்தோட காலம்னு கூட சொல்ல முடியும். அந்த டைமில் ஆப்கானிஸ்தான்லேருந்து வங்காளம், காஷ்மீர்லேருந்து தமிழகம் வரைக்குமே முகலாய பேரரசு பறந்து விரிஞ்சு காணப்பட்டுச்சு. மையப்படுத்தப்பட்ட சீரான நிர்வாக அமைப்பை தான் வந்து முகலாயர்கள் உருவாக்கியிருப்பாங்க. அக்பர் பார்த்திங்க அப்படின்னா இந்துக்கள் முஸ்லீம்களை ஒருங்கிணைச்சு கூட்டு தேசிய அடையாளத்தை உருவாக்குவார். அவர் வந்து இஸ்லாமியத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். பட் அவருக்கு வந்து எல்லா மதத்துலேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதையெல்லாம் தெரிஞ்சுக்குவார். கடைசியாக தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு கோட்பாடு வைப்பார்.
அதாவது ஒரு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா இது இந்துக்களாகட்டும், இஸ்லாமியராகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், இன்னும் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் வந்து அவங்களோட மதத்தை பற்றி அதாவது விளக்கம் கொடுத்து பேசிக்க சொல்லி ஒரு இதை வச்சுருப்பார், ஒரு இடம் ஒன்று வச்சுருப்பார். அதை நம்ம அக்பர் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து விவாதிக்கிறதுக்குன்னே அந்த இடத்த உருவாக்கியிருப்பார். அங்கே வந்து எல்லாம் பேசி இது பண்ணாலும் கடைசியாக அவருக்கு கிடைச்ச அந்த தெளிவு என்னென்னா ஒரே கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு வந்திருப்பார். அந்த அளவுக்கு வந்து எல்லா மதத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் தான் அக்பர், ஆராய்ச்சி பண்ணவர் தான் அக்பர். அதனால் அக்பர் பார்த்திங்க அப்படின்னா இந்து முஸ்லீம்களை ஒருங்கிணைச்சு கூட்டு தேசிய அடையாளத்தை உருவாக்கியிருப்பார். முகலாயர்கள கட்டிடக்கலை, இலக்கியம், பாரம்பரியம் இது எல்லாமே வந்து செழுமையானதாக இருந்தது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த வந்து எந்த விதத்துலையும் இது இல்லாமல் இவங்களும் வந்து செழுமையாக தான் இந்தியாவில் கட்டிடக்கலை, இலக்கியம், பாரம்பரியத்தில் வளர்த்து விட்டுருந்தாங்க. ஸோ அதிகாரத்தோட உச்சத்தில் இருக்கும்போது ஆப்கானிஸ்தான்லேருந்து வங்காளம் வரைக்கும், காஷ்மீர்லேருந்து தமிழகம் வரைக்குமே முகலாய பேரரசு விரிஞ்சிருந்தது. அடுத்தது முதலாவதாக பார்க்க போகிறது ஜாகுருதீன் முகமது பாபர். பாபரோட ஆட்சி காலம் 1526 to 530 வரைக்கும் இருந்தது, ஒரு 4 வருஷம். பாபர் பார்த்திங்க அப்படின்னா மத்திய ஆசியாவோட சாமர்கண்ட் அரசர். அவர் இந்திய அரசர் இல்லைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா மத்திய ஆசியாவோட சாமர்கண்டோட அரசர், தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர். இவர் 11 வயசுலேயே இருக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா சாமர்கண்டை மரபுரிமையாக பெற்றிருப்பார். அதாவது அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வழியில் சாமர்கண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆட்சியை வந்து மரபுரிமையாக பெற்றிருப்பார். பதினோரு வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா தந்தையிடத்திலிருந்து சாமர்கண்டை மரபுரிமை சொத்தாக பெற்றிருப்பார். இவர் 11 வயசில் இது பண்ணார் அப்படின்னா அக்பர் பார்த்திங்க அப்படின்னா 14 வயசில் வந்திருப்பார். பேரன் தானே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மத்திய ஆசியாவோட உஸ்பெக்குகள், மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள், ஈரானோட சபாவிகள், துருக்கியோட உஸ்மான் துருக்கியர்கள், இவங்கக்கிட்ட இருந்த அந்த பிரச்சனை தான், மேலாதிக்க போட்டி தான் பாபரை வந்து இந்தியாவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவே அவருக்கு வந்ததுக்கு காரணமே. அது இல்லாமல் அவருக்கு இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான், இந்த மேலாதிக்க போட்டி இந்த ஆட்சிகளுக்குள்ளே இருந்ததுனால தான் அவர் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய்க்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட் எடுத்து பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார் கிளம்பி. எதன் மூலிமா அவர் வந்தார் அப்படின்னா, இவருக்கு அப்படி ஒரு ஐடியா எப்படி கிடச்சிது அப்படின்னா, பட்டுப்பாதை வர்த்தகத்தால் இந்தியா பற்றிய தகவல் வந்து பாபருக்கு கிடச்சிருக்கு. பாபர் வந்து தைமூரை போலவே இந்தியாவை கைப்பற்றணும்னு கனவு இருந்திருக்கு. ஆல்ரெடி அவர் வந்து இங்கே 1.25 வருஷம் இருந்திருப்பார். தைமூர் 1.25 நூற்றாண்டுக்கு முன்னாடியே தைமூர் செஞ்சதை மீண்டும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கனவு இருந்தது. ஏன்னா தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர், ஆல்ரெடி வந்து தைமூர் வந்து இந்தியாவில் இருந்துட்டு போயிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. தில்லி சுல்தானாக அந்த டைமில் சிதைவுற்ற நிலையில் இருந்தபோது பாபர் வந்து 1526 தில்லியை தலைநகராக வச்சு முகலாய பேரரசை நிறுவியிருப்பார். 1519 to 1524 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாபர் வந்து பேரா, சியால்கோட், லாகூர் ஆகிய இடங்களில் படையெடுத்து இந்துஸ்தானை கைப்பற்றக்கூடிய எண்ணம் அவருக்கு வரும். பேரா, சியால்கோட், லாகூர் ஆகிய இடங்களில் படையெடுத்து இந்துஸ்தானை கைப்பற்றக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்துவார். பாபர் பார்த்திங்க அப்படின்னா காபூல், கஜினி ஆகியவற்றை கைப்பற்றிட்டு அதுக்கு அடுத்ததாக அப்படியே சிந்து நதியை கடந்து ஒரு சிறிய அரசை ஏற்படுத்துவார். இந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லோடி வம்ச தில்லி சுல்தான்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் லோடி இவர் தனது நாட்டை விரிவுபடுத்திகிட்டு இருப்பார். அந்த விரிவுபடுத்துறது யாருக்கு அதிருப்தியாக இருக்கும்னா ஆப்கானியருக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் அதிருப்தியாக இருக்கும். இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ராஹிம் லோடியோட எதிரியாக இருக்கக்கூடிய தௌலத்கான் லோடியும் ராணா சங்காவும்
ராணா சங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா பாபர் இடத்துல தூதுக்குழு அனுப்புவாங்க. ஆல்ரெடி பாபருக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, இந்தியாவை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் அனுப்புனா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ராஹிம் லோடியோட எதிரி தௌலத் கான் லோடியும் ராணா சங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா, ராணா சங்கா யார் அப்படின்னா மேவாரோட அரசர். மேவாரோட அரசரே பார்த்திங்கன்னா ஒரு 4 பேரை நம்ம இங்கே பார்ப்போம். ராணா சங்கா, அவரோட பையன் ராணா, அதாவது உதய் சிங்னு நினைக்கிறேன், ராணா உதய் சிங், அப்புறம் ராணா அமர் சிங் வந்து லாஸ்ட்டாக வருவார். ஸோ மேவார் அரசே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேர் வருவாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாபர் இடத்துல தூதுக்குழு அனுப்புவாங்க. இந்தியாவை நோக்கி படையெடுக்கிறதுக்கான கரெக்டான சூழல் இதுதான் அப்படின்னு பாபரும் என்ன பண்ணுவார், கிளம்பி வருவார். முதல்ல பாபருக்கு உதவி செய்கிறதா தான் வந்து சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தௌலத் கான் லோடி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பின்னாடி வந்து அதை பின்வாங்கியிருப்பாங்க. இதனால் என்ன பண்ணுவார், முதல்ல இவங்களை முடிச்சு கட்டலான்னு சொல்லிட்டு தௌலத் கான் லோடியோட படைகளை லாகூரில் வென்றெடுப்பார். ஏப்பா தூது விட்டு வர சொல்லிவிட்டு கடைசியாக ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, முதல்ல உன்னதான் ஏன் தூக்கணும்னு சொல்லி தூக்கியிருப்பார் லாகூரில். யாரை, இப்ராஹிம் லோடியோட எதிரியாக இருக்கக்கூடிய தௌலத் கான் லோடியை. அடுத்ததான் நமக்கு முதலாம் பானிபட் போர் வரும். எப்போ நடந்தது அப்படின்னா ஏப்ரல் 21, 1526 நடந்தது. நமக்கு 1526 ஒன்று நடக்கும், 27 ஒன்று நடக்கும், 28 ஒன்று நடக்கும், 29 ஒன்று நடக்கும், 30 இறந்துருவார். இதுதான் அவரோட ஆட்சி. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு புதுப்படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் இவர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு போரை ரிலீஸ் பண்ணியிருப்பார். முதலாம் பானிபட் போர் அப்படிங்கும்போது ஏப்ரல் 21 நடக்கும். இதுவே வந்து இரண்டாம் பானிபட் போர் நடக்கும். அது யார் பண்ணுவாங்க அப்படின்னா இவரோட பேரன் அக்பர் பண்ணுவார். நவம்பரில் பண்ணுவார். அது இங்கே வந்து 1526 நடக்குது. யார் கூட நடக்குது அப்படின்னா லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்புகிறார். எங்கே, லாகூரில் வந்து தௌலத் கான் லோடியோட படைகளை முடிச்சு கட்டினதுக்கப்புறமா அடுத்த ஐடியா எங்கே போகுது அவருக்கு, லோடியால் ஆளப்பட்ட பஞ்சாபை நோக்கி திரும்புகிறாரு. அங்கே தான் பானிபட் போர் நடக்கிறது. ஏன்னா அவருக்கு பஞ்சாப் மேலே ஒரு கண் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மேலே அறிமுகத்திலேயே. ஸோ அதனால் அங்கே வராரு. பல படையெடுப்புகளுக்கு பின்னாடி பாபர் பார்த்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் லோடியோட பெரும்படையை எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய தனது படையை கொண்டு பானிபட்டில் தோற்கடிச்சிருப்பார். இப்ராஹிம் லோடிக்கு வந்து பெரிய படைகள் இருக்கும், இவரோட படை வந்து எண்ணிக்கையில் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர் சரியாக அதை வந்து ட்ரிக்காக இது பண்ணியிருப்பார். அவர் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, வெற்றிக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது ஒரு புக் பேக் கொஸ்டின் வேறு. மிக சரியாக போர் வியூகங்களை வகுத்து படைகளை நிறுத்தியமையும் பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தியமையும் தான் வந்து பாபரோட வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கும். இப்ராஹிம் லோடிக்கிட்ட படை பெரும்படையே இருந்திருக்கலாம். பட் இவர் குறைவான படையை வச்சு எப்படி வின் பண்ணார், எப்படி அதை வந்து பேரரசை உருவாக்குறாரு, அவங்கள தோல்வியடைய வைக்கிறாரு அப்படின்னா பீரங்கி படை. அதே மாதிரி அவரோட படைகளை எங்கே நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கு. அதன் மூலியமாக தான் பாபர் வந்து வெற்றி அடைகிறார். இந்த வெற்றி பாபருக்கு வந்து இந்தியாவில் நிரந்தரமாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடச்சிருது. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரும்படையை நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்குது, நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. நம்பிக்கை வந்துருச்சு அவருக்கு. இது ஒரு புக் பேக் கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பானிபட் வெற்றிக்கு பின்னாடி பாபர் வந்து எந்த பகுதிகளை கைப்பற்றாரு அப்படின்னா தில்லி மற்றும் ஆக்ரா நகரங்களை கைப்பற்றுவார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு போர் நடத்துகிறார் இல்லையா, ஒவ்வொரு போர்லேயும் ஒவ்வொரு பகுதிகளை கைப்பற்றியிருப்பார். ஸோ அதில் நமக்கு பானிபட்டில் வெற்றி அடையும் போது என்ன பகுதி கிடைக்கிது அப்படின்னா டில்லி மற்றும் ஆக்ரா நகரங்கள் கிடைக்கிது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இப்படி ஏதாவது ஒரு போரில் எந்த பகுதிகளை கைப்பற்றினாங்க அப்படின்னு காரணம் கூற்று இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று கேட்டு வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கொஞ்சம் நான் அழுத்தே சொல்லிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாபர், அதாவது பானிபட் போர் யார்கிட்ட நடக்குது, இப்ராஹிம் லோடிகிட்ட நடக்குது. இப்ராஹிம் லோடி தோற்று போயிடுறாரு. தோற்று போனதுக்கப்புறமா அந்த போரில் கைப்பற்ற பகுதி எது அப்படின்னா டில்லி மற்றும் ஆக்ரா தான். அப்படி கைப்பற்றிட்டாலும் அவருக்கு இன்னும் ஆப்பு இருக்குது. அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானியர் மற்றும் ராஜபுத்திரர், இவங்களை அடக்கிறது தான் அடுத்த வேலையாக இருந்தது அவருக்கு. அடுத்தது என்ன போர் நடக்குது அப்படின்னா கான்வா போர் நடக்குது. முதலாம் பானிபட் போர் 1526 முடிஞ்சிருச்சா. அடுத்தது 1527 கான்வா போர் நடக்குது.
மொத்தம் 4 போர் இவரை பற்றி நாம் பார்ப்போம். என்ன அப்படின்னா பானிபட் பார்த்தாச்சு, அடுத்தது கான்வா போர் பார்ப்போம், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சந்தேரி போர் பார்ப்போம், அடுத்தது காக்ரா போர் பார்ப்போம். இந்த 4 தான் அவரது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷத்தில் நடக்கும். கான்வா போர் எங்கே நடக்குது அப்படின்னா ஆக்ராவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கான்வா அப்படிங்கிற இடத்துல தேர்வு செய்கிறாரு. அங்கே தான் வந்து போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்கிறாரு. போராளிகள் யார் அப்படின்னா பாபர் மற்றும் ராணா சங், மேவாரோட அரசன். மேவாரோட அரசன் கூட தாத்தா எப்படி, அதாவது பாபரும் தாத்தா, ராணா சங்கு வந்து தாத்தா தான். மேவாரோட அரசன் அவர் வந்து ஸ்டார்டிங், 2 பேருமே இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி பாபரோட பேரன் அக்பர் வரும்போது அங்கே ஒருத்தர் வருவார், உதய் சிங் அப்படிங்கிற மாதிரி வருவார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ராணா சிங் கூட தான் கான்வா போர் நடக்குது 1527. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராணா சங் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானோட முஸ்லீம்கள், முகமது லோடி, அதாவது இப்ராஹிம் லோடி பார்த்தோம் இல்லையா, பானிபட் லோடு, அவரோட சகோதரர், அதுபோக அசன் கான் மோவாட்டி, இவங்களோட ஆதரவோட ராணா சங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாபரை எதிர்த்து போகிறாரு. ஆனால் பாபரோட இராணுவ தந்திரம், பீரங்கி படை, இது எல்லாம் ஒரு திறம்பட பயன்படுத்துறதுனால ராணா சங் வந்து தோல்வி விட்டுருவார், பாபர் வந்து ஜெயிச்சிருவார். கான்வார் போருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாபர் எந்த இடத்த கைப்பற்றுறாங்க அப்படின்னா குவாலியரையும் தோல்பூர் கோட்டைகளையும் கைப்பற்றுவார். நமக்கு அங்கே வந்து தில்லி ஆக்ராவை கைப்பற்றாரு இல்லையா, அதே மாதிரி இங்கே ராணா சங்கை வந்து தோல்வி அடித்ததுக்கப்புறமா ராணா சங்க தோல்வி விட வச்சதுக்கப்புறமா இங்கே கான்வா போருக்கு பின்னாடி எந்த பகுதிகள் அவர் கைக்கு போகுது அப்படின்னா குவாலியரும் தோல்பூர் கோட்டைகளும் ரெண்டுமே வந்து அவங்க கைக்கு, பாபரோட கைக்கு போகுது. ஸோ இதனால தான் அவர் வந்து இந்த வெற்றி பார்த்திங்க அப்படின்னா பாபரோட அரசியல் நிலையை இன்னும் ஸ்ட்ராங்காக்குது. அடுத்த சக்ஸஸ் இல்லையா, அதனால் அடுத்ததான் அடுத்த போர் வருது, சந்தேரி போர். மொத்தம் 4 போர் பார்த்தோம், இது 3வது போர். சந்தேரி போர் அப்படிங்கும் போது 1528 நடக்குது. இது யாருக்கும் நடக்குது அப்படின்னா பாபருக்கும் மேதினி ராய் அவர்களுக்கும் நடக்குது. சந்தேரியோட மேதினி ராய்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் வந்து மறுபடியும் இவர் தான் வெற்றி அடைகிறார். எந்த பகுதி இவருக்கு கிடைக்கிது அப்படின்னா மாலவா பகுதி கிடைக்கிது. அதனால் பாபரோட வெற்றியால் மாலவா பகுதி மேலே மேலாதிக்கம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது பாபர் ஆட்சிக்கு. 1528 யார் கூட நடக்குது, சந்தேரி போர் நடக்குது. எந்த பகுதி வருது, மாலவ பகுதி வருது. மேதினி ராய் கூட நடக்குது. சந்தேரி போர் யார் கூட நடக்குது, மேதினி ராய் கூட நடக்குது. அடுத்ததாக காக்ரா போர். காக்ரா போர். ஸோ காக்ரா போர் பார்த்தீங்க அப்படின்னா 1529 நடக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா பாபருக்கும் முகமது லோடி, அதாவது இப்ராஹிம் லோடியோட சகோதரர் முகமது லோடி ப்ளஸ் அவரோட மருமகன், முகமது லோடியோட மருமகன் சுல்தான் நஸ்ரத் ஷா, சுல்தான் நஸ்ரத் ஷாவுக்கும் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னா காக்ராவோட ஆற்றங்கரையில் நடக்குது. கங்கை நதியோட துணை நதின்னு சொல்லக்கூடிய அந்த காக்ராவோட ஆற்றங்கரையில் நடக்குது. இந்த போர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானியர்களுக்கு எதிரான பாபரோட இறுதி போர்னு சொல்லப்படுது. ஸோ இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினாகவே இருக்கும். அதாவது காக்ரா போர் வந்து பாபர் யார் கூட போட்டார் அப்படிங்கிற மாதிரி, மராட்டியர்களா, ராஜபுத்திரர்களா, ஆப்கானியர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் பேக் கொஸ்டினே இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானியர்கள் கூட தான் போட்டிருப்பார். ஆப்கானியர்கள் அப்படிங்கும்போது இதுதான் அவரோட ஆப்கானியர்களுக்கு எதிரான பாபரோட இறுதி போர். ஏன்னா 30 அவர் இறந்துருவார். இந்த போரை முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் போகும்போதே லாகூரில் இறந்துருவார். ஆப்கானியர்களுக்கு எதிரான பாபரோட இறுதி போர். பாபர் வெற்றி பெற்றிருப்பார், ஆப்கானியர்களோட கிளர்ச்சிகளை அடக்கியிருப்பார். அடுத்ததான் 1530 ஆக்ராவிலிருந்து லாகூருக்கு திரும்புகிற வழியில் காலமாயிருப்பார்.
இந்த பாக்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாபர் தான் பீரங்கி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பீரங்கியை பயன்படுத்தக்கூடிய இராணுவ பிரிவை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, பீரங்கி படைன்னு சொல்லுவோம். பீரங்கி அப்படிங்கும்போது ஒரு இடம் விட்டு இடம் கொண்டு செல்லக்கூடியதாகவும், ஒருவருக்கு மேற்பட்டோர் தான் அதை வந்து இணைந்து இயக்குவார்கள் அப்படிங்கிறதையும், முதல்ல வெடிமருந்து கண்டுபிடிச்சவங்க சைனாக்காரங்க தான் அப்படின்னும், வெடிமருந்து அப்படிங்கிறத 13வது நூற்றாண்டில் ஐரோப்பாவை வந்து சேர்ந்ததுன்னும், 14வது நூற்றாண்டோட இடைப்பகுதியில் வெடிமருந்து அப்படிங்கிறது துப்பாக்கி, பீரங்கி இதோட உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னும், பாபருக்கு முன்னாடி இந்திய போர்களில் பீரங்கி பயன்பாடு இல்லை, பாபர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காரோ அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்குள்ளே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சீனர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 13வது நூற்றாண்டில் ஐரோப்பாவுக்கு வந்து சேர்ந்துருக்கு. 14வது நூற்றாண்டு அப்படிங்கும்போது வெடிமருந்து, துப்பாக்கி, பீரங்கியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வேலூர் கழகம் அங்கெல்லாம் வந்துருச்சு. நமக்கு பீரங்கிக்காக வெயிட் பண்ணி சண்டை போடுவாங்க. அடுத்ததாக பாபரோட இறப்பு, அதில் ஒரு 1530 இறந்துட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா, அவருக்கு ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதி சொல்கிற மாதிரி பாபரோட மகன் ஹுமாயூன் இருக்கார் இல்லையா, அவர் நோயிட்டு இருந்தபோது பாபர் வந்து மகன் குணமடைஞ்சால் தன்னோட உயிரை இழக்கிறதாக பிரார்த்தனை வச்சுருந்துருப்பார். ஸோ ஹுமாயூன் குணமடைஞ்சிருப்பார், அதனால் வந்து இவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இறப்பை பற்றி ஒரு குட்டி கதை சொல்லியிருக்காங்க. 1530 அவர் இறந்தார் இல்லையா, அதுக்கான குட்டி கதை. பாவம் மனுஷன் செத்து பொழைச்சவர், இறுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீர மரணமெல்லாம் இருந்திருக்காது, படிக்கட்டு தடுக்கி விட்டு கீழே விழுந்திருப்பார், செத்துருப்பார். இப்படி செத்து பொழைச்ச ஒரு மனுஷங்கிட்டே ஒரு கொடுத்துட்டு போன பொறுப்பு இருக்குதே. பல இம்சைகளுக்கு இடையில் அந்த அரசாட்சி இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருப்பார் அவர் வேறு. அடுத்ததாக பாபரை பற்றிய மதிப்பீடு அப்படிங்கும்போது, முகலாய பேரரசை நிறுவிய பாபர் வந்து பாரசீகத்திலையும் அரபியிலையும் புலமை பெற்றவர். பாபரோட நினைவு குறிப்புகளை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாபர் நாமான்னு சொல்லலாம். பாபரோட நினைவு குறிப்புகளை பாபர் நாமான்னு சொல்லலாம். துசுக் இ பாபுரி என்னடா பொசுக்குன்னு பேசிவிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. துசுக் இ பாபுரி இது வந்து உலக செவ்வியல் இலக்கியம்னு சொல்லப்படுது. பாபரோட நினைவு குறிப்புகள் உலக செவ்வியல் இலக்கியம்னு சொல்லப்படுது. பாபர் நாமா பாபருடையது. இன்னொரு நாமா ஒன்று வரும், அதனால தான் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். பாபர் நாமா பாபருடையது. ஸோ பாபர் வந்து ஆப்கானிஸ்தான் கூடயும் சண்டை போட்டிருப்பார். பட் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லையா. பட் இந்தியாவை பற்றி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டதை ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா பற்றி பாபரோட கருத்து, இந்தியா ஒரு பெரிய நாடு, தங்கம் வெள்ளி எல்லாம் நிறைஞ்ச நாடு, எல்லாத்துக்கும் மேலே தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க, கடுமையாக உழைக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்கானிஸ்தான் கூட தான் சண்டை போட்டாங்க, ஆனால் பெருசாக ஒன்றும் அங்கே சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லையாட்டிருக்கு. அவர் சொல்லலை. நான் நம்ம நாடை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காரு, கடுமையான உழைப்பாளர்கள் இருக்காங்கன்னு. பாபரோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னா காந்தஹார்லேருந்து வங்காள எல்லை வரைக்கும் இருந்தது. அதே மாதிரி ரஜபுத்திரரோட பகுதி அப்படிங்கும்போது ராந்தம்பூர், குவாலியர், சந்தேரி இதெல்லாமே. ஆனால் இங்கெல்லாம் ஒழுங்கான ஒரு நிர்வாகம் கிடையாது. பாபரோட ஆட்சி பகுதி கொஞ்சம் நல்லா இருந்தது, பட் ரஜபுத்திரரோட பகுதி அப்படிங்கும்போது ஒழுங்கான நிர்வாகம் கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு இம்சையை கொண்டு வந்து பாபரோட இறந்ததுக்கு அப்புறமா அவரோட மகன் ஹுமாயூன் இருக்கார் இல்லையா, செத்து பொழைச்சவர், இடர்பாடுகள் நிறைந்த பேரரசை அவர் கையில் விட்டுட்டு போயிருப்பார். அடுத்ததாக ஹுமாயூன் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் ஆட்சிக்கு வந்திருக்காரு. 1530 டு 1540 வரைக்கும் ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து காட்டுக்கு போயிட்டு நாடு இழந்திருப்பார். ஷெர்ஷாவால் நாடு இழந்து தான் போயிருப்பார். அதே மாதிரி நமக்கு ஷெர்ஷாவால் நாடு இழந்து போகிற அரசர் யார் அப்படிங்கிறது ஹுமாயூன் தான். இது ஒரு கொஸ்டினாகவே இருக்குது நமக்கு புக் பேக்கில். அக்பர்னு கொடுத்துருப்பாங்க, அக்பர் கிடையாது. நமக்கு ஷெர்ஷாவால் நாடு இழந்து போகிற அரசர் யார்? ஹுமாயூன் தான். எப்போது ஒரு 1530 1540 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணுறாரு ஹுமாயூன். அடுத்தது போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி 1555 555 1556 வரைக்கும் ஒரு வருஷம் இருப்பார். இதுக்கிடையில் அந்த 40க்கு அப்புறமா அந்த நாடு இழந்து வனாந்திரத்தில் இருக்கும்போது அக்பர் பிறப்பார். 1542 அக்பர் பிறப்பார். ஓகே, ஹுமாயூன் பற்றி என்ன பார்க்கலாம்.
ஹுமாயூன் அப்படிங்கிறவர் பண்பாடு கல்வி அறிவு மிக்கவர். ஆனாலும் பாபரை போல வீரர் கிடையாது. அவர் எதிர்கொண்ட சிக்கல்கள் என்னவா இருந்தது அவங்க அப்பா விட்டுட்டு போகும்போதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பலவீன பொருளாதாரத்தில் பலவீனம் இருந்தது. ப்ளஸ் கொள்ளையடிக்கக்கூடிய ஆப்கானியர்கள் இருந்தாங்க. இவங்க கையில் அவர் சிக்க விட்டுட்டு போயிட்டார். ஸோ இது மட்டும் இல்லை, அவருக்கு குஜராத்தோட அரசன் பகதூர் ஷா அப்படிங்கிறவர் பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஹுமாயூனுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினவர். ஹுமாயூனோட சகோதரர்கள் ஒரு 3 பேர் இருப்பாங்க. கம்ரான், அஸ்கா, ஹிண்டால் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர்த்தையும் நீ எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிற சரியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு அவங்க அப்பா பாபர் இறந்துருவார். ஸோ இவருக்கு இந்த இடைஞ்சல் பிடிச்ச அரசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் தம்பிகளையும் கொடுத்து இம்சை பண்ணிட்டு போயிருப்பார் பாபர், பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுவார் ஹுமாயூன் பார்த்தீங்க அப்படின்னா, சகோதரர் கம்ரான் காபூல், காந்தாகார் பகுதிகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தனதோட அதிகாரத்தை பஞ்சாப் வரைக்கும் விரிவாக்கிடுவார். அவருக்கு தான் காபூல் காந்தாகாரில் இருக்கு இல்லையா, ஸோ அதோடு இருக்க மாட்டார். அந்த பொறுப்புலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும்னு சொல்லி தனது அதிகாரத்தை பஞ்சாப் வரைக்கும் விரிவாக்கியிருப்பார். ஸோ பாபரோட இறப்பில் அளித்த சத்திய வாக்கை நினைவில் கொண்டு ஹுமாயூன் என்ன பண்ணியிருப்பார், ஒரு உள்நாட்டு போரை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ரானோட பஞ்சாப் ஆட்சியை ஏற்றுக்குவார். சரி வச்சுக்கோ தம்பி அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பீகார் உத்தரப்பிரதேசத்தில் ஷெர்கான் தான் பின்னாடி ஷெர்ஷாவாக ஆயிடுவார். ஆக்சுவலாக அவர் பேர் ஷெர்கான் கூட இல்லை, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கும். மாணிக் பாஷா மாதிரி அவருக்கு ஒரு வரிசையாக ஒரு பேர் லிஸ்ட்டே போடலாம். ஷெர்கான் பின்னாடி ஷெர்ஷாவாக ஆயிடுறாரு. ஸோ அவர் தலைமையில் ஆப்கானியரோட அதிகாரம் வளர்ந்துட்டு இருந்தது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் ஷெர்கான் தலைமையில் ஆப்கானியரோட அதிகாரம் வளர்ந்துட்டு இருந்தது. 1532 பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 30 அவர் பாபர் போய் 30 இவர் வந்துடுறார் ஹுமாயூன். 32 அப்படிங்கும்போது ஹுமாயூன் தௌரா போரில் ஆப்கானியரை தோற்கடிக்கிறாரு. இவருக்கு ஒரு 2 போர் சொல்லலாம். கன்னோசி ஒன்று, சவுசா போர் ஒன்று. 1539 சவுசா போர், 1540 கன்னோசி போர். அவங்களுக்கு பாபருக்கு ஒரு 4 போர் பார்த்தாலே அதே மாதிரி அவரோட பையனுக்கு ஒரு 2 போர் பார்க்கலாம். ஸோ அதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா 1532 தௌரா அப்படிங்கிற இடத்துல ஆப்கானியரை தோற்கடிச்சிருப்பார். பின்னாடி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹுமாயூன் சுனார் கோட்டையை முற்றுகையிட்டிருப்பார். ஆப்கானியரை தோற்கடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுனார் கோட்டையை முற்றுகையிட்டிருப்பார். இந்த இடத்துல முற்றுகையிட்டதை தான் சொல்லியிருக்காங்க சுனார் கோட்டையை. இன்னும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சுனார் கோட்டையை கைப்பற்றிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1532 பார்த்தீங்க அப்படின்னா சுனார் கோட்டையை முற்றுகையிட்டிருப்பார் ஆப்கானியர்களை தோற்கடிச்சதுக்கப்புறமா. ஸோ இவர் முற்றுகையிடும் போது அந்த 4 மாத முற்றுகை நடக்கும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷான்னு ஒருத்தர் உள்ளே வருவார். அவர் சுர் வம்சத்தை சேர்ந்தவர். அவர் தானே நமக்கு பீகார் உத்தரப்பிரதேசத்தில் ஆப்கானியரோட அதிகாரத்தில் இருந்தவர். ஸோ அவர் முகலாயரோட அரசராக இருக்கக்கூடிய ஹுமாயூன்கிட்ட சொல்லுவார், எப்போ நான் உனக்கு விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைப்பார், வாக்குறுதியெல்லாம் கொடுப்பார். இந்த வாக்குறுதி மட்டும்தான் இவரோட மைனஸாக இருக்குமே தவிர மற்றபடி இவரோட நிதி நிர்வாகம், சீர்திருத்தம், வேளாண்மை எல்லாமே சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஷெர்ஷாவோட அந்த நிதி நிர்வாகத்தை தான் அக்பரே ஃபாலோ பண்ணியிருப்பார். அது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின் வேறு. பட் ஷெர்ஷாவோட அந்த நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது செமையாக இருக்கும். அதை அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார், அக்பரே ஃபாலோ பண்ணியிருப்பார். அதே மாதிரி நமக்கு ஷெர்ஷா காலத்தில் இருந்த அந்த நாணயம் அப்படிங்கிறது அவ்வளோ குவாலிட்டி, தர நிர்ணயமானது. ஸோ அதுவுமே நமக்கு முகலாயர் காலத்துலேயும் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் அதை அடித்தளமாகவே வச்சுருப்பாங்க. இந்த நாணயத்துக்கு உருவாக்குறதுக்கு அடித்தளமாகவே அதை தான் வச்சுருப்பாங்க. இதுவுமே நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். ஆங்கிலேயர்கள் யாரோட காலத்தில் நாணயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீ அதாவது தண்டனை கொடுக்கறதுனா கூட, அதாவது எம்ஜிஆர் பாட்டு மாதிரி, ஒரு தேவன் என்ற தவறு செய்தவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இவர் நல்லவருக்கு, அதாவது சொந்தக்காரன் யார் சொந்தம் இல்லை சொந்தமாக இருக்கிறான் அப்படியெல்லாம் இல்லை, தப்பு பண்ணியா தண்டனை அப்படிங்கிற மாதிரி தான் ஆட்சி பண்ணியிருப்பார். இவரோட ஒரே ஒரு மைனஸ் இங்கே முகலாயருக்கு அந்த ஹுமாயூனுக்கு வாக்கு கொடுத்து ஏமாற்றிருப்பார். அது மட்டும்தான் அவரோட மைனஸாக இருக்கும். ஸோ 4 மாதம் முற்றுகைக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா முகலாயருக்கு விசுவாசமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருப்பார். இந்த வாக்குறுதியை நம்பி ஹுமாயூன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முற்றுகையை கைவிட்டிருப்பார். சுனார் கோட்டை முற்றுகையிட்டிருப்பார்லே, அதை கைவிட்டிருப்பார். அதனால தான் நமக்கு ஹுமாயூனோட ஆட்சி வீழ்ச்சிக்கு வந்திருக்கும்.
இவர் இப்படி சொல்லிட்டாரு. ஸோ அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி ஹுமாயூன் கிளம்பிடுவார். எங்கே கிளம்புறாரு அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய தின்பனா. ஸோ தின்பனா என்ற புதிய நகரை கட்டத் தொடங்குறாரு. இங்கே சுனார்லேருந்து கிளம்பி சரி ஓகே நீ என்ன எதுவும் பண்ண மாட்டேல, ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். எங்கே போகிறாரு அப்படின்னா தில்லிக்கு போவார். டெல்லியில் இருக்கக்கூடிய தீன்பனா அப்படிங்கிற புதிய நகரத்தை வந்து கட்டத் தொடங்குறாரு. இந்த நேரத்தில் குஜராத்தோட அரசனாக இருக்கக்கூடிய பகதூர் ஷா ராஜஸ்தானை கைப்பற்றிடுறாரு. ஆல்ரெடி வந்து குஜராத்தோட அரசனை பார்த்து தான் அவருக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானை கைப்பற்றிடுவார். கைப்பற்றினதும் இல்லாமல் முகலாயர்களோட எதிரிகளுக்கு அடைக்கலம் வழங்க ஆரம்பிச்சிருவார். ஹுமாயூன் பார்ப்பார். ஸோ இவர் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பகதூர் ஷாவை எதிர்த்து குஜராத் மற்றும் மாலவ பகுதியை கைப்பற்றியிருப்பார். பகதூர் ஷா வந்து என்ன பண்ணுறாரு, ராஜஸ்தானை கைப்பற்றாரு. 10வது வரைக்கு முகலாயரோட எதிரிக்கு அடைக்கலமும் வழங்குறாரு. அதனால் இவர் பார்த்துட்டு ஹுமாயூன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பகதூர் ஷாவை எதிர்த்து குஜராத் மற்றும் மாலவ பகுதியை கைப்பற்றியிருப்பார். அந்த பகுதியை கைப்பற்றி யார்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பார் அப்படின்னா ஹுமாயூனோட சகோதரர் அஸ்காரிக்கு கொடுத்துட்டு போயிருப்பார். முதல்ல கம்ரான் பார்த்தோம், இப்போ அடுத்தது அஸ்காரி, அடுத்தது ஹிண்டா, மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. சகோதரர் இந்த அஸ்காரி கிட்ட வந்து இந்த குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி கொடுத்துட்டு போயிருப்பார். அஸ்காரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நடக்கிற அந்த கலகங்களை அடக்கிறதுக்கு முடியாமல் ஆக்ராவை நோக்கி நகர்ந்திருப்பார். அண்ணன் கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் அங்கே இருக்கிற அந்த மக்களோட கலகங்களை அடக்க தெரியல இவருக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஆக்ராவை நோக்கி நகர்ந்து போயிருப்பார். ஸோ அந்த டைமில் ஹுமாயூன் பார்த்தீங்க அப்படின்னா மாண்டூவில் தங்கியிருப்பார். மாண்டூவில் தங்கியிருந்த ஹுமாயூனுக்கு இந்த நியூஸ் வரும், தம்பி வந்து இங்கே இல்லைப்பா, கிளம்பி ஆக்ராவுக்கு போகிறாரு அப்படிங்கிற அந்த நியூஸ் வரும். மாண்டுவை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அஸ்காரியை தொடர்ந்து போவார். 2 பேரும் எங்கே மீட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் மீட் பண்ணி சந்தித்து சமாதானப்படுத்திக்குவாங்க. நீ ஆக்ராவுக்கெல்லாம் வர வேண்டாம்ப்பா, ஆக்ராவை நானே பார்த்துக்கிறேன், ஸோ நீ வந்து சமாதானமாக போயிரு அப்படின்னு சொல்லி சந்தித்து சமாதானப்படுத்தியிருப்பார். ஏன்னா அப்பா பாபருக்கு கொடுத்த சக்தி அப்படி. ஸோ ஹுமாயூன் பகதூர் ஷாவை எதிர்த்து முழுமையாக ஈடுபட்டிருந்த வேலையில் ஷெர்கான் இருக்கார் இல்லையா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி வாக்களிப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வங்காள ஆட்சியாளரை தோற்கடிச்சிருப்பார். ஷெர்கான் தோற்கடிச்சிட்டு வங்காள கோட்டை, ரோக்தா கோட்டையை கைப்பற்றியிருப்பார். ஹுமாயூன் வந்து அந்த டைமில் பகதூர் ஷா குஜராத்தை வந்து இது பண்ணார் இல்லையா, அரசர், குஜராத்தோட அரசர் ராஜஸ்தானை கைப்பற்றினார்னு பார்த்தோம் இல்லையா, அவரை வந்து அவரோட சைடில் வந்து அவரோட கவனம் ஃபுல்லாக அவர் சைடில் இருக்கும். அந்த டைமில் பார்த்து ஷெர்கான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வங்காள ஆட்சியாளரை தோற்கடிச்சிருப்பார். தோற்கடிச்சிட்டு வங்காள கோட்டை, ரோக்தா கோட்டை இது எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றியிருப்பார். இது எல்லாமே அவர் கைக்கு போயிருக்கும். இந்த டைமில் இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அங்கே வந்து முற்றுகை மட்டும் இருந்தார் இல்லையா, 1532 சுனார் கோட்டையை இங்கே வந்து கைப்பற்றியிருப்பார். ஹுமாயூன் வந்து இங்கே கைப்பற்றிட்டு அடுத்ததாக ஷெர்கானை எதிர்த்து கொள்வதற்காக வங்காளம் நோக்கி புறப்படுறாரு. இவர் தான் ஷெர்ஷா. புலிகேசி மாதிரி மீசை வச்சிட்ருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவரை பார்க்குறதுக்காக அவர் கிளம்பியிருப்பார். ஹுமாயூன் வங்காளத்தை நோக்கி போயிருப்பார். போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வழியில் கவுர் கவுடான்னு சொல்லலாம், கவுர் இல்லைன்னா கவுடா, அங்கே போயிட்டுருக்கும்போது இன்னொரு சகோதரர் இருக்கார், அஸ்காவை பார்த்துட்டோம், அஸ்காவை சமாதானப்படுத்திட்டார் ராஜஸ்தானில். இப்போ ஹிண்டால் வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த செய்தி வருது அவருக்கு, வங்காளத்துக்கு போகலாம், ஷெர்ஷாவை பார்த்து ஏதாவது பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது இடையில ஒரு நியூஸ் வருது, ஹிண்டால் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாருப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை அடக்கிறதுக்காக எங்கே போகிறாரு, மறுபடியும் ஹுமாயூன் வந்து ஆக்ராவை நோக்கி திரும்பிடுறாரு. இந்த கடுமையான சிக்கலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹுமாயூன் வந்து சவுசா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல ஒரு முழுமையான போர் வந்துடுது அவருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு, சவுசா அப்படிங்கிற இடத்துல முழுமையான போரை சந்திக்க வேண்டியதாக அவரோட நிலைமை வந்துடுது. 1539 30க்கு அப்புறமா ஒரு 39க்கு போர் வந்துடுது. 32 தான் வந்து இவர் வாக்குறுதி கொடுத்துருப்பார், ஷெர்ஷா வந்து வாக்குறுதி கொடுத்துருப்பாரு. அப்படியே மொல்லமாக பதுங்கியிருந்து பாயறதுக்கான நேரம் அப்படிங்கும்போது 1539 ஆயிடுது. ஷெர்கான் பின்னர் ஷெர்ஷான்னு சொல்லப்படக்கூடியவர் அரசியல் இராணுவ திறமையால் வெற்றி பெறாரு.
ஹுமாயூன் வந்து இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிடுறாரு, பெரும் தோல்வி அடைஞ்சிடுறாரு. 7000 முகலாய பிரபுக்களும் வீரர்களும் உயிரிழந்துடுறாங்க. இதனால் என்ன நடந்தது? தப்பிச்சு போகிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னா, தப்பிச்சு கங்கை நதியை நீந்தி கடக்கிறாரு ஹுமாயூன். ஸோ நீந்தி கடந்ததுக்கப்புறமா ஆக்ராவை அடைஞ்சிட்டு மறுபடியும் எப்படி நம்ம பேரரசை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தம்பி அஸ்காரி கூடயும் ஹிண்டால் கூடயும் மறுபடியும் பிளான் பண்ணி படையை திரட்டிட்டு வருவார். அந்த திரட்டிட்டு வரும்போது தான் கன்னோசி போர் வரும் 1540. இறுதி மோதல் எங்கே நடக்குது? நமக்கு கன்னோசியில் நடக்குது. இப்போ ஹுமாயூன் எடுத்துக்கிட்டா அப்படின்னா 2 போர் இருக்குது. சௌசா போர் ஒன்று 1539. இவரோட காட்சியே 10 வருஷம் தானே, கடைசிக்கு வந்துடுது. எண்டில் 2 போர் நடக்குது. கன்னோசி போரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹுமாயூனோட படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கும். அவர் நாடற்ற அரசராயிருப்பார். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். அடுத்ததாக ஷெர்ஷா. இவர் வந்து ஒரு சுர் வம்சத்தை சேர்ந்தவர். ஹுமாயூன் வந்து கன்னோசி போரில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா தில்லியை கைப்பற்றுறார். 1540 தோல்வி அடைஞ்சார் இல்லையா? அதுக்கப்புறமா ஷெர்ஷா இறந்ததுக்கப்புறமா தில்லியை கைப்பற்றுறாரு 1555. ஸோ இவரை பற்றி பார்க்கலாம். ஷெர்ஷா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாகீர்தாரனோட குடும்பம். ஒரு ஜாகீர்தார் குடும்பத்தில் பிறந்தவர் தான். இவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பரித். இவருக்கு ஷெர்ஷாவும் கிடையாது, ஷெர்ஷானும் கிடையாது. முதல்ல இவர் பேர் வந்து பரித். சின்ன வயசில் பரித்துன்னு சொல்லியிருப்பாங்க. எதனால் இவரை ஷெர்ஷான்னு சொல்கிறாங்க, ஷெர்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, புலியை ஒன்று கொன்றுறாரு. புலியை கொன்றதுனால தான் இவர் வந்து ஷெர்கான் ஆறாரு. ஏன் அப்படின்னா புலிக்கு பேர் செர்ரு ஹிந்தியில். அதனால் அவர் புலியை கொன்றதுனால அவர் பேர் ஷெர்கான் ஆயிட்டார். அரியணை ஏறினதுக்கப்புறமா தான் அவர் ஷெர்ஷா அப்படின்னு அழைக்கப்பட்டார். அவரோட முதல் பேர் பரித். அவர் ஒரு புலியை கொல்றாரு, அதனால தான் அவருக்கு பேர் ஷெர்கான் ஆகுது. அரியணை ஏறுறாரு, அதனால தான் கான் வந்து ஷாவாக மாறிடுது. இந்தியாவிலிருந்து ஆப்கானியர்களோட தலைவராக உயர்றாரு. அதே மாதிரி அவர் உயர்ந்ததுக்கப்புறமா மாலவம் பகுதியை போர் இல்லாமல் கைப்பற்றுறாரு. அந்த போர் இல்லாமல் கைப்பற்ற அந்த மாலவ பகுதி பார்த்துட்டு இருக்கும் போதே மோவாரோட உதய் சிங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரணடைஞ்சிடறாரு. எந்த போருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிடறாரு. இவர் இன்னொரு இடத்த கைப்பற்றலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பார். கலிஞ்சர் அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பார். அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருப்பார். போதாக்குறைக்கு வெடிகுண்டு விபத்து, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வெடிகுண்டு விபத்து ஒன்று நடந்திருக்கும் 1545. அதில் இறந்து போயிருப்பார். கன்னோசி போரில் வந்து கைப்பற்றுறாரு முகலாய அரசை. 45 ஒரு வெடிகுண்டு விபத்தில் வந்து இறந்துடுறாரு. இவருக்கு அடுத்தது பிந்தைய ஆட்சி அப்படிங்கும்போது இஸ்லாம் ஷா, ஷெர்ஷாவோட 2வது மகன். 1545 53 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். இவர் வந்து சிறு வயதிலேயே மரணம் அடைஞ்சிருப்பார். இவர் 45 இவரை பார்க்குறோம். 45 அப்படிங்கும்போது அவர் ஷெர்ஷா இறந்ததுக்கப்புறமா ஷெர்ஷாவோட 2வது மகன் இஸ்லாம் ஷான்னு சொல்லுவோம். இஸ்லாம் ஷா ஆட்சிக்கு வர்றாரு. அவர் வந்து ஒரு 8 வருஷம்தான், 1545 to 1553 வரைக்கும் ஆட்சியில் இருக்கார். அவர் சிறு வயதிலேயே மரணம் அடைஞ்சிடுறாரு. இதனால் வாரிசு உரிமை குழப்பம் அப்படிங்கிறது சுர் வம்சத்தில் ஏற்பட்டுறது. இதை பயன்படுத்தி தான் நம்ம ஹுமாயூன் வந்து உள்ளே வருவார். 1555 வருவார் டெல்லிக்கு வந்து ஆக்ராவை மீட்டெடுத்துருவார். இவரோட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வங்காள ஆளுநர் கிஷர்கான், இவர் வங்காள ஆளுநராக கிஷர்கானை நியமிச்சிருப்பார் ஷெர்ஷா. ஸோ அவர் வந்து சுதந்திர அரசரை போல் நடந்திருப்பார். அவர் தான் தன்னைத்தானே ராஜா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு நடந்திருப்பார். அதனால் என்ன பண்ணியிருப்பார் ஷெர்ஷா அப்படின்னா, கிஷர்கானை வந்து கைது செய்கிறதுக்காக உத்தரவிட்டிருப்பார். கிஷர்கான் யார் அப்படின்னா, வங்காளத்தோட முன்னாள் ஆட்சியாளராக இருந்த சுல்தான் மகமதுவோட மகளை மணந்தவர். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பிராந்திய அரசுகள் கீழ்ப்படையாமையை கண்டு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை உருவாக்குறாரு ஷெர்ஷா. அதாவது பிராந்திய அரசுகள், இவரே இப்படி இருக்கார் இல்லையா,
கிஷிர்கானே வந்து இப்படி இருக்கார் இல்லையா. ஸோ அடுத்ததாக வந்து எல்லாருமே பிராந்திய அரசுகள் வந்து ஒன்றும் உருப்படியாக இல்லை, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மையப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகத்தை உருவாக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ அந்த பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டில்லி சுல்தானியம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அவங்க ஆட்சி எப்படி இருந்தது. ஸோ அந்த உள்ளாட்சி துறையில் ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான் பண்ணுறாரு. ஒரு சில மாற்றத்தோடு பண்ணி நிர்வாகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிராமத்தில் களவு நடந்ததுன்னா யார் பொறுப்பு? கிராம தலைவர் தான் பொறுப்பு அப்படின்னு சட்டம் போடுறாங்க. அப்போ தான் வந்து அவங்களே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, இல்லை அசால்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. கிராமத்தில் களவு நடந்தால் கிராம தலைவர் தான் பொறுப்பு அப்படின்னு சட்டத்தை கொண்டு வராரு. அதே மாதிரி நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு என்ன? விவசாயம். இதை இவர் ஃபாலோ பண்ணுறாரு. விவசாயியை அரசோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு சொல்லி ஷெர்ஷாவோட நம்பிக்கை. படைகளெல்லாம் பயணிக்குது இல்லையா, அந்த படைகள் பயணிக்கும் போது பயிர்களுக்கு எந்த விதத்துலையும் சேதம் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பார். வேளாண்மைக்கும் வணிகத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஸோ வருவாய் கொள்கை, இவரது நிர்வாகத்தில் வருவாய் அப்படிங்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, நெகிழ்வான வருவாய் முறையை தான் பின்பற்றிருப்பார். அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிளான இதாக தான் இருக்கும். விவசாய நிலத்தோட விளைச்சல், வளம், இடம் போன்றவற்றை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா வரி வசூல் பண்ணியிருப்பார். அதை தான் நெகிழ்வான முறைன்னு சொல்லலாம். நிலங்கள் வந்து முறையாக அளவிடப்பட்டு அதன் வளத்திற்கு ஏற்ப வரி நிர்ணயம் பண்ணுவார். சில இடங்களில் ஜாகீர்தாரி அண்ட் ஜமீன்தாரி முறையை தொடர்ந்துருப்பார். நமக்கு ஜாகீர்தாரி ஜமீன்தாரி முறை ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ரெண்டுமே நமக்கு முக்கியம்தான். ஜாகீர்தாரினாலும் முக்கியம்தான், ஜமீன்தாரினாலும் முக்கியம்தான். பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வேளாண் விளைச்சலோட குறிப்பிட்ட பங்கு மட்டுமே வரியாக வசூலிச்சிருப்பார். சில இடங்களில் ஜாகீர்தாரி ஜமீன்தாரி முறையை தொடர்ந்து இருந்தாலும் பல இடங்களில் மொத்த வேளாண் விளைச்சலில் குறிப்பிட்ட பங்கு மட்டும்தான் வரியாக வசூலிச்சிருப்பார். விவசாயிகளுக்கு போல தான் வர்த்தகர்களுக்கும் அக்கறை காட்டியிருப்பார். வணிக வரிகளை எளிமைப்படுத்தியிருப்பார். அதாவது நுழைவு வரி, விற்பனை வரி மட்டும்தான் இருக்கும். அவரோட காலத்தில் நாணய சீர்திருத்தம், அதாவது தங்கம், வெள்ளி, செம்பு காசுகளில் இடம்பெறக்கூடிய உலோகங்களோட தர அளவு நிர்ணயம் பண்ணியிருப்பார். இவ்வளோ குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த நிர்ணயம் பண்ணியிருப்பார். இவரது நாணய முறையை பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர் காலம் முழுக்கவும் பின்னர் ஆங்கிலேயர்களோட நாணய முறைக்கும் இது அடித்தளமாக இருந்தது. இது ரொம்ப வந்து ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு புக் பேக் கொஸ்டினில் கூட இருந்தது. அதாவது காரணம், கூற்று அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, அதை கேட்டு இது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இவரோட ஷெர்ஷாவோட நாணய முறை அப்படிங்கிறது முகலாயர் காலம் முழுக்க இருந்துச்சு. பின்னாடி ஆங்கிலேயர்களோட நாணய முறைக்கும் இதுதான் அடித்தளமாகவும் இருந்துச்சு. ஏன்னா தர அளவு அந்த அளவுக்கு நிர்ணயம் பண்ணப்பட்டிருந்தது, உலகங்களோட தர அளவு. வணிகர்களுக்கு அப்படிங்கும்போது சாலை வசதி, மேற்கில் சிந்துலேருந்து கிழக்கில் சோனார்கார் வரைக்கும் பெருவழியை செப்பனிட்டு கொடுத்தாரு. கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா. பெருவழியை செப்பனிட்டிருப்பார். அதோட குஜராத்தோட கடற்கரை துறைமுகங்களை ஆக்ரா மற்றும் ஜோத்பூரோட இணைச்சிருப்பார். புதிய சாலை லாகூர் டு முல்தானுக்கு புதிய சாலைகள் அமைச்சிருப்பார். வணிகர்கள் வந்து தங்குறதுக்கு உணவு வசதி இந்த மாதிரி வசதிகளை ஏற்பாடு செய்கிறதுக்காக சத்திரங்கள் கட்டியிருப்பார். அந்த சத்திரங்கள் அப்படிங்கும்போது சராய்னு சொல்லுவோம். வணிகர்கள் வந்து தங்கிறது, சாப்பிட்றது, அதுக்கான இட வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா. அது அவங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா சராய்னு சொல்லப்படுது. சராய் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்தில் புதிய நகரங்கள்லாம் உருவாகுது. அவர் அது மட்டும் இல்லை, ஆதரவற்றவர் இருக்காங்களே அவங்களுக்கு கஜானாலேருந்து கருவூலத்திலேருந்து உதவித்தொகை பண்ணுறாரு. சமூக நலனில் நல்லாவே பண்ணுறாரு. மதம் அப்படிங்கும்போது அவர் ஒரு வைதீக சன்னி முஸ்லீம். ஆனாலும் பாரபட்சம் இல்லாமல், அவர் வைதீக சன்னி முஸ்லீமாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கியிருப்பார். அதாவது பிரபுக்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, தவறு செஞ்சாலும் தண்டிப்பார். அதே மாதிரி கலக மனப்பான்மை கொண்ட
கலக மனப்பான்மை கொண்ட ஜமீன்தார்கள், பிரபுக்கள், கொள்ளையர்கள், திருடர்கள் ஆகியோரை கடுமையான தண்டனைகள் மூலம் ஒடுக்கி பேரரசில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுறதை உறுதிப்படுத்தியிருப்பார். அக்பர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அக்பர் ஆகட்டும் தோடர்மால் ஆகட்டும் 2 பேரோட நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது அக்பர் தோடர்மாலோட நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது ஷெர்ஷாவோட நிதி முறையை அடிப்படையாக கொண்டது தான். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஷெர்ஷா பார்த்தீங்க அப்படின்னா டில்லியில் கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்க தொடங்கியிருப்பார். பின்னாடி அது என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா புராணா கிலா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும், ஓல்டு ஃபோர்ட். இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். புராணா கிலா அப்படிங்கிறது ஒரு உயரிய கோட்டை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியாக தவறா, அதாவது சரியானதை தேர்ந்தெடு தவறானதை தேர்ந்தெடு அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொஷினில். ஷெர்ஷா வந்து டில்லி கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்க தொடங்கினார். பின்னாடி தான் அது வந்து என்னென்னு பேர் பெறுது, புராணா கிலா, ஓல்டு ஃபோர்ட்னு அழைக்கப்படுது. ஷெர்ஷாவோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னா சசாராமில் இருக்குது. சராய் அப்படிங்கிறது சத்திரம், சராம் அப்படிங்கிறது கல்லறை, சசாராம் அப்படிங்கிறது கல்லறை. இங்கே பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகீர்தாரி முறை அண்டு ஜமீன்தாரி முறையை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஜாகீர்தாரி முறை அப்படிங்கிறதே ஒரு புக் பேக் கொஸ்டினில் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி, அதாவது இது ஒரு நில உடைமை முறைன்னு சொல்லலாம். டில்லி சுல்தானர் காலத்தில் தான் இந்த முறை வளர்ச்சி பெற்றது. இந்த முறையின் கீழே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கிற அதிகாரமும் அந்த பகுதியை நிர்வகிக்கிற அதிகாரமும் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி எடுத்து ஒப்படைக்கப்படும். இதுதான் நமக்கு ஜாகீர்தாரி முறை. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஜாகீர்தாரி முறைனா என்ன, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கிற அதிகாரமாகட்டும் அந்த பகுதியை நிர்வகிக்கிற அதிகாரமாகட்டும் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி அவங்கக்கிட்ட ஒப்படைக்கப்படும். அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகிட்ட ஒப்படைக்கிறது என்னன்னு சொல்லணும், ஜாகீர்தாரி முறைன்னு சொல்லணும். அடுத்ததாக ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி அப்படிங்கும்போது அந்த சொல் வந்து பாரசீகத்தில் நிலத்தோட உடைமையாளன் பேர். முகலாயர் காலத்தில் பிரபுக்களும் முந்தைய அரச குடும்ப வழித்தோன்றல்களும் ஜமீன்தார்களாக இருந்திருப்பாங்க. அக்பர் பார்த்தீங்க அப்படின்னா நிலங்களை பரம்பரையாக அனுபவிக்கக்கூடிய உரிமையுடன் வழங்கினார். அக்பர் தான் வந்து நிலங்களை பரம்பரையாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த உரிமையோடு வழங்கியிருப்பார் ஜமீன்தாரி முறையில். ஜமீன்தார்கள் பார்த்தீங்க அப்படின்னா குத்தகைக்காரர்களிடத்துலேருந்தும் விவசாயிகளிடத்துலேருந்தும் வரியை வசூலித்து ஒரு தொகையை அரசுக்கு செலுத்துவாங்க. இதுதான் ஜமீன்தாரி முறை. அது அதிகாரிகிட்ட இருக்கும், அரசு அதிகாரிகிட்ட இருக்கும். இது வந்து வரியை வசூல் பண்ணி அரசுக்கு செலுத்துறதா இருக்கும். யார்கிட்ட இருந்து, ஜமீன்தாரர்கள் வந்து குத்தகைக்காரர்கிட்ட இருந்தும் விவசாயிக்கிட்ட இருந்தும். ஸோ அடுத்ததாக ஹுமாயூன் வந்து மீண்டு வராரு. ஷெர்ஷா 1545 வெடிகுண்டு விபத்தில் இறந்துடுறாரு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா பலவீன ஆட்சியாளர்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. 45 55 வரைக்கும் 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. கன்னோசி போரில் 1540 தான் வந்து ஹுமாயூன் தோற்றாருன்னு பார்த்தோம். ஸோ கன்னோசி போரில் தோற்ற ஹுமாயூன் வந்து எங்கே போயிருப்பார் அப்படின்னா கங்கை நதி வழியாக நீந்தி பாரசீகத்தில் தஞ்சம் புகுந்திருப்பார். பாரசீக படைகளோட ஆப்கானிஸ்தானுக்கு போய் கந்தகார், காபூலை கைப்பற்றியிருப்பார். சகோதரர் கம்ரான் இருக்கிறா இல்லையா, அவரோட ஏற்பட்ட மோதலால் இறுதியில் சமாதானம் ஏற்பட்டிருக்கும். ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவருடைய சகோதரர் கம்ரான் அவர் கைப்பற்றிய பகுதிகளை அமைதியாக ஆட்சி புரிய ஹுமாயூன் வந்து அனுமதிக்கலை. அதனால் சகோதரர்களுக்கு இடையிலான போராட்டம் வந்து தீவிரமடைஞ்சிருக்கும். இறுதியில் சமாதானத்தில் முடிஞ்சிருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சுர்பேரஸ் வந்து செதஞ்சு போயிருக்கும். இதனால் வந்து ஹுமாயூனோட படையெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். சரி இறந்ததுக்கப்புறமா அங்கே சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. அதனால் வந்து ஹுமாயூன் மறுபடியும் வரதுக்கு சௌரியமாக இருந்தது. முகலாயரோட வருகையை பார்த்துட்டு இருந்த பஞ்சாபோட ஆப்கானியர்கள் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஹுமாயூன் வந்து மீண்டுமா பேரரசர் ஆயிருப்பார். இது ஹுமாயூனோட கல்லறை. படியேட்டிலிருந்து தவறி விழுந்து இறந்துருப்பார்.
ஸோ அவர் வந்து பஞ்சாப் ஆப்கானியர்களை தப்பிச்சு போனதுக்கப்புறமா ஹுமாயூன் வந்து மீண்டும் பேரரசர் ஆனார். டில்லி கோட்டையில் இருக்கக்கூடிய நூலகத்தோட மாடிப்படியிலிருந்து தவறி விழுந்து மரணம் அடைஞ்சிருப்பார் 1556 வாக்கில். ஸோ இதை வந்து வரலாற்று ஆசிரியர்னு சொல்லக்கூடிய ஸ்டான்லி லேன்பூல் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இவரோட இறப்பை வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இவர் வந்து ஒரு மேற்கோள் அப்படிங்கும்போது அவர் ஃபேமஸாக இருப்பார், ஸ்டான்லி லேன்பூல் அப்படிங்கிறவர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அக்பர். அக்பர் அப்படிங்கும்போது 1556 605 வரைக்கும் இருப்பாங்க. ஹுமாயூன் வந்து ராஜபுதனா பாலைவனங்களில் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கும்போது 1542 அக்பர், அதாவது ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர் வந்து பிறக்கிறாரு. அவருக்கு வந்து 14 வயசில் முடிசூட்டப்பட்டது. 11 வயசில் தாத்தா பாபர் வந்து மரபுரிமையாக வந்து வாங்குறாரு இல்லையா அந்த அரசை, அதே மாதிரி இவர் 14 வயசில் முடிசூட்டப்படுது. அரியணை ஏறிய போது இவருக்கு வந்து யார் சவாலாக இருந்தாங்க அப்படின்னா, ஆப்கானியரும் ரஜபுத்திரரும் முகலாயர்களுக்கு மிக பெரும் சவாலாக இருந்தாங்க. அந்த டைமில் அக்பருக்கு யார் பாதுகாவலராக இருந்தாங்க அப்படின்னா பைராம் கான் இருந்தார். அவர் 14 வயசில் முடிசூட்டிட்டார். ஸோ அரியணை ஏறும்போது அவருக்கு பாதுகாப்பாக யார் இருந்தாங்க அப்படின்னா பைராம் கான் தான் இருந்தார். பாபருக்கு அப்புறமா 2ஆம் பானிபட் போர் அக்பர் அட்டன் பண்ணுறாரு. இங்கே யாருக்கு நடக்குது அப்படின்னா, அங்கே லோடிக்கு நடக்குது இல்லையா, இப்ராஹிம் லோடிக்கு முதல் பானிபட் போர். இங்கே யாருக்கு நடக்குது அப்படின்னா அக்பருக்கும் ஹெமுவுக்கும் நடக்கும். அந்த ஹெமு யார் அப்படின்னா ஆப்கானிய அரசன் அடில் ஷாவோட இந்து படை தளபதி. அவருக்கும் அக்பருக்கும் தான் நடக்குது. போர் துவங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஹெமுவுக்கே சாதகமாக இருக்குது. உங்கள்கிட்ட ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, பட் ஃபினிஷிங் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இறுதியாக வந்து நம்ம அக்பர் தான் ஜெயிச்சிருப்பார். போர் துவக்கத்தில் ஹெமுவுக்கே சாதகமாக இருந்திருக்கும். ஹெமு முதல்ல வந்து குவாலியரை கைப்பற்றி பின்னர் ஆக்ராவையும் தில்லியையும் கைப்பற்றியிருப்பார். அக்பர் 1556 அப்படிங்கும்போது நவம்பர் மாதத்தில் டில்லியை நோக்கி புறப்பட்டு ஹெமுவை 2ஆம் பானிபட் போரில் சந்திக்கிறார். போரின் போது ஹெமுவோட கண்ணில் வந்து அம்பு பாஞ்சிரும். நவம்பர் மாதத்தில் டில்லியை நோக்கி புறப்பட்டு ஹெமுவை வந்து 2ஆம் பானிபட் போரில் சந்திக்கிறார் இல்லையா அக்பர். அந்த டைமில் ஹெமுவோட கண்ணில் அம்பு பாஞ்சு மயக்கமாயிடுவார். தலைமை இழந்ததால் ஆப்கானியரோட படைகளில் சிதறி போயிருக்கும். ஸோ ஹெமு வந்து மயக்கத்தில் இருக்கிறவர் அவரை கைது செஞ்சு கொல்லப்பட்டிருப்பார். இந்த வெற்றியால் தான் அக்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ரா மற்றும் டில்லியோட அதிபர் ஆகியிருப்பார். மீண்டுமா முகலாய பேரரசு வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஸோ பாதுகாப்பாளராக இருந்த பைராம் கான் வந்து கொஞ்சம் ஹெட் வெயிட் வந்துடும். அதனால் அவரையும் கொஞ்சம் அடக்கி வச்சுருப்பார் அக்பர். அக்பர் ஒரு வெற்றியாளராக பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியா முழுவதும் வாகை சூடி வலம் வந்துட்டு இருந்தார். அக்பரோட முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பஹ்ராவோட ஆளுநர் பைராம் கான் கீழே நாடு வந்து குவாலியர் ஆகட்டும், அஜ்மீர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து காபூல்லேருந்து ஜான்பூர் வரைக்கும் விரிவடைஞ்சிருந்தது. பைராம் கானுக்கு கீழே நாடு குவாலியர், அஜ்மீர் உட்பட காபூல்லேருந்து ஜான்பூர் வரைக்கும் விரிவடைஞ்சிருந்தது முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில். அப்போ யார் பஹ்ராவோட ஆளுநராக இருக்காங்க அப்படின்னா பைராம் கான் தான் இருக்கார். அவருக்கு கீழே இந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்குது. இந்த வெற்றிகள் காரணமாக பைராம் கானுக்கு வந்து ஒரு இருமாப்பு ஈகோ வந்துடுது. அதனால் அக்பர் வந்து அவரை பணி நீக்கம் செஞ்சிட்றாரு. பணி நீக்கம் செஞ்சதுக்கப்புறமா பைராம் கான் என்ன பண்ணுறாரு, கலகம் செய்கிறாரு. அந்த கலகத்தை அக்பர் அடக்கிறாரு. பிறகு அக்பரோட உத்தரவுப்படி பைராம் கான் வந்து மெக்கா புறப்பட்டு போகிறாரு. போகக்கூடிய வழியில் ஆப்கானியரால் கொல்லப்பட்டுறாரு பைராம் கான். ஸோ இதனால் பைராம் கானோட குடும்பத்தை டில்லிக்கு அழைச்சிட்டு வராங்க. மெக்காவுக்கு போகிற வழியில் ஆப்கானியரால் கொல்லப்பட்டுறா இல்லையா, அதனால் பைராம் கானோட குடும்பத்தை டில்லிக்கு அழைச்சிட்டு வராங்க. பைராம் கானோட மகன் அப்துர் ரஹீம்
ஸோ அவருக்கு கொஞ்சம் அறிவு அதிகம், மேதை, அறிவு கூர்மை மிக்க மேதையாக இருந்ததுனால அவருக்கு கான் இ கானான் அப்படிங்கிற பட்டத்தோட அக்பரோட அவையில் அவர் வந்து உட்கார வைக்கப்படுறாரு. அக்பரோட அவையில் அவருக்கு ஒரு இடம் இருக்குது. என்ன பட்டத்தோடு இருக்குது அப்படின்னா கான் இ கானான், ஒரு சிறந்த மேதை அப்படிங்கிறதுனால கான் இ கானான்னு ஒரு பட்டத்தை கொடுத்து உட்கார வச்சிடுறாரு. அவர் பைராம்கோடோட மகன் பேர் அப்துல் ரஹீம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அக்பரோட படையெடுப்புகள். அக்பரோட படையெடுப்புகள் பெரும் படையெடுப்புகளாக இருக்கும். நிறைய இவரோட இதில் தான் வந்து நிறைய போர்கள் நடந்திருக்கும். 56லேருந்து 605 வரைக்கும்னு பார்த்தோம் இல்லையா அக்பர். 56 to 605 அப்படியே வரிசையாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அதாவது முதல்ல 562 பார்த்தீங்க அப்படின்னா மாலவ பகுதியை கைப்பற்றியிருப்பார். 564 முதல்ல 62 மாலவ பகுதி போயிருக்கும். 64 கோண்டுவானா பகுதி போயிருக்கும். 73 குஜராத் போயிருக்கும் அவர் கைக்கு. 76 பீகார் வங்காளம் போயிருக்கும். 86 காஷ்மீரை பிடிச்சிருப்பார். 91 சிந்து காண்டேஷை பிடிச்சிருப்பார். 96 பெராரை பிடிச்சிருப்பார். 1600 அப்படிங்கும்போது அகமது நகரோட ஒரு சில பகுதிகள் மட்டும் பிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அவரோட இது இருக்கும். நம்ம பார்க்கலாம் யார் கூட எந்த பகுதின்னு பார்த்துட்டோம், யார் கூட படையெடுத்தாருன்னு பார்க்கணும் இல்லையா. அக்பர் மிக பெரும் வெற்றி படையெடுப்புகள். இது ஒரு பிபிக்கு கொஸ்டின், அதாவது புக் பேக் கொஸ்டின். அக்பர் மிக பெரும் வெற்றி படையெடுப்புகள் மூலமாக மகத்தானதொரு பேரரசுக்கான அடிக்கலை நாட்டினார். சரியானவற்றை அதாவது கூற்று கொடுத்து சரியானவற்றை தேர்ந்தெடுங்க அந்த மாதிரி இருந்தது. 1562 அப்படிங்கும்போது 56லேருந்து அடுத்தது 62க்கு வந்தாச்சு. ஸோ 62 அப்படிங்கும்போது மாலவம் பாஜ் பகதூரத்தில் இருந்தது. அதை மாலவத்தை வந்து பாஜ் பகதூரத்துலேருந்து கைப்பற்றுறாரு. பாஜ் பகதூர் வந்து அக்பரோட அரசவையில் ஒரு மான்சப்தாராக ஆறாரு. கைப்பற்றிட்டாலும் அவரை என்ன பண்ணுறாரு, மன்சப்தாராக உட்கார வச்சுறாரு. அது ஒரு பட்டம் கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. ஸோ மன்சப்தார் முறையை வந்து அறிமுகப்படுத்தினது அக்பர் தான். இப்போ ஜாகீர் முறை, ஜமீன்தாரி முறையெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி மன்சப்தாரி அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அது வந்து அக்பரால் கொண்டு வரப்பட்டது. அது நமக்கு பின்னாடி அது ஒரு இதே பேராகிராஃபே கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ 1562 அப்படிங்கும்போது மாலவத்தை வந்து பாஜ் பகதூர் இடத்துலேருந்து கைப்பற்றுறாரு அக்பர். கைப்பற்றினதுக்கப்புறமா அவரை என்ன பண்ணுறாரு, பாஜ் பகதூரை அக்பரோட அரசவையில் ஒரு மன்சப்தாராக உட்கார வச்சிடுறாரு. அடுத்தது 564 கோண்டுவானா வந்து கைப்பற்றுறாரு. அது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ராணி துர்கா தேவி, அவரோட மகன் வீர் நாராயணன் இவர்களை எதிர்த்து போராடி அந்த கோண்டுவானா பகுதியை 64 கைப்பற்றுறாரு. அடுத்ததான் மேவாரோட அரசராக இருக்கக்கூடிய ராணா உதய் சிங் சித்தூரை வந்து பாதுகாக்கிறதுக்காக கடுமையாக போராடுறாரு. இருந்தாலும் சித்தூர் பார்த்திங்க அப்படின்னா 6 மாத முற்றுகைக்கு பிறகு அக்பர் இடத்துலேயே வந்துடுது. அவரோட தாத்தா வந்து பாபர் கூட இது பண்ணார், ராணா சங்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அதாவது அப்பா வந்து ராணா சங்கு, மகன் வந்து ராணா உதய் சிங்கு. ஸோ இவர் வந்து மேவாரை காப்பாற்றிக்கலாம், சித்தூரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடுமையாக போராடுறாரு. இருந்தாலும் வந்து 6 மாதம் முற்றுகை இட்டு அக்பர் வந்து அதை கைப்பற்றிடுறாரு. ராணா உதய் சிங் வந்து குன்றுகளுக்குள்ளே பின் வாங்கிடுறாரு. ஸோ இதை கைப்பற்றுறதை பார்த்துட்டு ராணா உதய் சிங் வந்து குன்றுகளுக்குள்ளே பின் வாங்கிடுறாரு. இவருக்கு படைத்தளபதிகளாக இருக்கக்கூடிய ராணா உதய் சிங்கோட படைத்தளபதிகளாக இருக்கக்கூடிய ஜெய்மாலும் பட்டா 2 பேரும் வந்து தொடர்ந்து போரிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தூர் போரில் ஜெய்மால், பட்டா சுமார் 30,000 ரஜ்புத்திர வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா கொல்லப்பட்டிருப்பாங்க. ராணா உதய் சிங் தான் குன்றுகளுக்குள்ளே பின்வாங்கிடுறாரு இல்லையா. ஆனால் அதுக்கப்புறமும் தளபதிகள் வந்து தொடர்ந்து போரிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து அவருக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட துணிச்சலை மதித்து அக்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, யாரோட துணிச்சல்னால் தளபதிகளோட துணிச்சல், ஜெய்மால், பட்டா இவங்க 2 பேரோட துணிச்சலை மதித்து ஆக்ரா கோட்டையோட முக்கிய நுழைவாயிலில் அவர்களோட சிலைகளை நிறுவுறாரு. அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக. மன்னரே பின்னும் வாங்கியிருந்தாலும் தொடர்ந்து இவங்க போரிடுறாங்க இல்லையா, அந்த துணிச்சலை பாராட்டி ஆக்ரா கோட்டையோட முக்கிய நுழைவாயிலில் அவர்களோட சிலைகளை நிறுவுறாரு. யார் 2 பேர் அப்படின்னா ஜெய்மால், பட்டா. சித்தூர் கைப்பற்றப்பட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக ராந்தம்பூர், கலிஞ்சார், பிக்கானீர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் இதெல்லாமே சரணடைஞ்சிருது அக்பர்கிட்ட. அடுத்தது 1573 அக்பர் வந்து குஜராத்தை முசாபர் ஷாவிடமிருந்து கைப்பற்றுவார். கடல்சார் வணிகத்துக்கு புகழ்பெற்ற குஜராத் தக்காணத்தை கைப்பற்றுவதற்கான ஏவுதளமாக மாறிடும். குஜராத்தை யார்கிட்ட இருந்து கைப்பற்றாரு? முசாபர் ஷா கிட்டேருந்து கைப்பற்றாரு 73. நமக்கு குஜராத் அப்படிங்கும்போது கடல்சார் வணிகத்துக்கு புகழ்பெற்ற இடம். ஸோ அந்த இடத்த கைப்பற்றுறதுனால அடுத்தது அவரோட பிளான் என்ன? தக்காணத்தை கைப்பற்றுறதுக்கு அது ஒரு ஏவுதளமாக இருக்குது. அடுத்தது 1576 தாவூத் கானை வீழ்த்தி பீகார் மற்றும் பீகாரும் மற்றும் வங்காளமும் முகலாய பேரரசோடு இணைக்கப்படுது. ஸோ அந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் தான் தாவூத் கான், பீகார் மற்றும் வங்காளத்தை. ஸோ அவரை வீழ்த்தி வங்காளமும் பீகாரும் முகலாய பேரரசோடு இணைக்கப்படுது 1576. அடுத்ததான் ராஜா மான்சிங், பகவன் தாஸ் இவங்க உதவியோட மிர்ஷா ஹக்கீமை, காபூலை சேர்ந்த மிர்ஷா ஹக்கீமை வந்து தோற்கடிக்கிறாரு. 1586 அப்படிங்கும்போது காஷ்மீரை கைப்பற்றுறாரு. 91 சிந்துவை கைப்பற்றுறாரு. அதே 91 காண்டேஸ் பகுதியும் கைப்பற்றுறாரு. அடுத்ததாக 96 அப்படிங்கும்போது சாந்த் பிபி இடத்திலிருந்து பெராரை கைப்பற்றுறாரு. சாந்த் பிபி, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து பெராரை கைப்பற்றுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த அம்மா 96 இவர் அக்பர்கிட்ட பெரார் போனாலும் இந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அகமது நகரோட நிஜாம் சாகி வம்சத்தை சேர்ந்த தன் உடன்பிறப்போட மகன்னு சொல்லக்கூடிய முசாபர் ஷா, அந்த முசாபர் ஷாவோட பஹ்ராவோட ஆளுநராக இருந்து அகமது நகரை தாக்கிட்டு இருக்கக்கூடிய முகலாய படைகளை எதிர்த்து வீரத்தோடு போராடிட்டு இருப்பாங்க. இவங்களோடது பெரார் உளுந்திருக்கும் 96. தொடர்ந்து அவங்களோட தம்பியோட மகன் இருக்கக்கூடிய முசாபர் ஷாவோடைய பஹ்ரா ஆளுநராக இவங்க இருந்து அகமது நகரை தாக்கிட்டு இருக்கக்கூடிய முகலாய படைகளை எதிர்த்து வீரத்தோடு போராடி இருப்பாங்க. ஆயினும் பார்த்தீங்க அப்படின்னா 1600 அப்படிங்கும்போது சில பகுதிகள் முகலாயர் இடத்துல போயிருக்கும். 1604 வந்துருச்சு, நோய்வாய்ப்படுறாரு அக்பர். 1605 அக்டோபர் 27 இறந்துடுறாரு. ஸோ இதுதான் அக்பரோட படையெடுப்புகள் அப்படிங்கிறது. அக்பரோட ரஜபுத்திர கொள்கை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரஜபுத்திர கொள்கை அப்படிங்கிறது அக்பர் வந்து இந்துக்களோட நல்லெண்ணத்தை பெறுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் வசூலிக்கக்கூடிய ஜிஸ்யா தலைவரி வந்து நீக்கப்படுது. இப்போது இவரோட காலகட்டத்தில் ஜிஸ்யா தலைவரி நீக்கப்படுது. ஸோ வேறொரு அரசர் வரும்போது மறுபடியும் இது வரும், நம்ம அதை பேக்கில் பார்க்கலாம். யார் காலகட்டத்தில் ஜிஸ்யா வரி நீக்கப்படுது அப்படின்னா அக்பர் காலகட்டத்தில் தான். இந்துக்கள் இடத்துல நல்லெண்ணத்தை பெறணும், அவர் இந்து முஸ்லீம் எல்லாத்தையும் சமமாக வச்சு தானே கூட்டாட்சி மாதிரி பண்ணணும்னு ஆரம்பத்திலே பார்த்தோம். ஸோ அதனோட ஒரு வெளிப்பாடாக பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் இடத்துல வசூலிக்கக்கூடிய தலைவரி ஜிஸ்யான்னு சொல்லக்கூடிய வரி வந்து நீக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்து புனித யாத்திரைக்காக வரியும் வந்து ரத்து செய்கிறாங்க. அதே மாதிரி போர் கைதிகளாக இதெல்லாமே ரஜபுத்திர கொள்கைகள். போர்க்கைதிகளை அடிமைகளாக்கக்கூடிய நடைமுறையும் கைவிடப்படுது. அதுபோக இந்து விதவைகளை சதிமுறை, அதாவது உடன்கட்டை ஏறுறாங்க இல்லையா, அதை வந்து ஒழிக்கிறார். இந்து விதவைகளின் உடன்கட்டை ஏறுறதால ஒழிக்கிறாரு. அடுத்ததாக ரஜபுத்திர கொள்கை அப்படிங்கும்போது ரஜபுத்திர அரச குடும்பங்களோட திருமண உறவு ஏற்படுத்திக்கிறாரு. திருமண உறவை ஏற்படுத்திக்கிறாரு. ரஜபுத்திர அரசர்களுக்கு அரசவையில் உயர்ந்த பதவிகளும் வழங்குறாரு. திருமண உறவை ஏற்படுத்தி அவங்களுக்கு அரசவையில் உயர்ந்த பதவிகளையும் வழங்குறாரு. அக்பருக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் அரசர்கள் ரஜபுத்திர இளவரசிகளை மணந்திருப்பாங்க. ஆனால் அக்பர் அதை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரசியல் உறவாகவும் இருக்கணும். அந்த ரெண்டு இருக்கு இல்லையா, முகலாயர்கள் ரஜபுத்திரர்கள் இருவேறு பண்பாடுகளை இணைக்கின்ற சக்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரஜபுத்திர அரசர்களை திருமண உறவில் ஈடுபடுத்தியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பரோட மன்னன் ராஜா பார்மேலோட மகள் ஹர்காபாயை மணந்திருப்பார். அக்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பீர்மல், பீகாரி மால்னு அறியப்பட்டவர், பீர்மல்னு சொல்கிறோம்.
ராஜா பார்மல், பீகாரி மால்னு அறியப்பட்டவரை ராஜா பார்மல்னு சொல்கிறோம். அவரோட மகளாக இருக்கக்கூடிய அர்காபாயை மணந்தார். அர்காபாய் தான் பார்த்திங்கன்னா பின்னால் ஜோதா அக்பர்னு அழைக்கப்பட்டாங்க. அவங்கள மட்டும் ஒரு திருமணம் செய்யலை. பார்த்திங்க அப்படின்னா அர்காபாய்க்கு பின்னாடி பிக்கானீர், ஜெய்சால்மர் ஆகிய ராஜபுத்திர அரச குடும்பங்களோட இளவரசிகளையும் மணந்திருப்பார் அக்பர். பிக்கானீர், ஜெய்சால்மர் அவங்களையும் திருமணம் செஞ்சுருப்பார். அர்காபாய் பெற்ற மகன் தான் சலீம். சலீம்னா யார்? ஜஹாங்கீர். சலீம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர். அவர் அரியணை ஏறும்போது அவர் பேர் ஜஹாங்கீராக மாறும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அரியணை ஏறும்போது ஒரு பட்டத்தோடு ஏறிடுறாங்க. சலீம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா பகவன் தாஸோட மகளை மணக்கிறாரு. இவர் அப்பா வந்து ராஜா பீகாரி மாலோட மகளை மணக்கிறாரு. மகன் வந்து ராஜா பகவன் தாஸோட மகளை மணக்கிறாரு. ராஜா பகவன் தாஸோட மகன் இருக்கார் இல்லையா, அந்த மகன் வந்து ராஜா மான்சிங். இவர் வந்து அக்பரோட நம்பிக்கைக்குரிய படை தளபதியாக இருக்கார். மகள் வந்து மருமகளாக ஆகிறாரு. மகன் வந்து படை தளபதி, நம்பிக்கைக்குரிய படை தளபதியாக மாறிடுறாங்க அக்பருக்கு. ராஜா பகவன் தாஸோட மகளை சலீம் கல்யாணம் பண்ணிடுறாரு. மகன் வந்து அக்பரோட நம்பிக்கைக்குரிய படை தளபதி ஆகிறாரு. மகன் பேர் ராஜா மான்சிங். திருமண உறவு செய்யாத ரஜபுத்திரர்களுக்கும் அக்பரோட அரசவையில் உயர்ந்த மரியாதை இருக்குது. அக்பரோட ரஜபுத்திர கொள்கை அப்படிங்கிறது பேரரசுக்கு சிறந்த தளபதிகளையும் நிர்வாகிகளையும் கொண்டு வந்து கொடுத்தது. அதனால தான் அவர் அப்படி ஒரு கொள்கையை வச்சுருக்காரு. ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை நிபுணராக இருக்கார். திவான் பதவி அளிக்கப்படுது அவருக்கு, ராஜா தோடர்மாலுக்கு. ராஜா பீர்பால் வந்து அக்பரோட நெருங்கிய நண்பர் ப்ளஸ் நகைச்சுவை வல்லுனர். இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா மேவார், மார்வார் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முகலாய பேரரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஜபுத்திர அரசுகள்னு சொல்லலாம். மேவார், மார்வார். மேவாருங்கும் போதே அந்த ராணான்னு வரும். ஸோ ராணா உதய்சிங்கோட மரணத்துக்கு பின்னாடி அதை பின்வாங்கிடுறாரு இல்லையா. ஸோ அவர் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங் வராரு. ராணா பிரதாப் சிங் வந்து அக்பர் அவரோட அதிகாரத்தை ஏற்றுக்கல. 1576 அப்படிங்கிற காலகட்டத்தில் ஹால் டிக்கெட்னு நாம் வச்சுக்கலாம் அந்த பிளேஸை. ஹால்டி கட்டி அப்படிங்கும்போது அந்த போரில் அக்பருக்கு எதிராக வீரத்தோடு போரிடுறாரு பிரதாப் சிங் வந்து. 1597 அவர் இறக்குற வரைக்குமே வந்து அவரோட எதிர்ப்பை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் 1576 நடக்கிற ஹால்டிகாட் போர் தான் வந்து முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்க்கும், மேவாரோட அரசர் இவர், ராணா பிரதாப் சிங்குக்கும் இடையே நடைபெற்ற போது இறுதிப் போர். இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. 1576 நடைபெற்ற ஹால்டிகாட் போர் அப்படிங்கிறது யாருக்கு நடக்குது அப்படின்னா முகலாய படைகளுக்கும் மேவாரோட அரசர் ராணா பிரதாப் சிங்குக்கும் நடக்குது. இது அவரோட இறுதிப் போர்னு சொல்லப்படுது. இறுதிப் போர் ஹால்டிகேட்டில் நடக்குது. அடுத்தது மார்வார், ஜோத்பூர்னு சொல்லக்கூடிய மார்வாரோட அரசர் சந்திராசன். இவரும் பார்த்தீங்க அப்படின்னா 1581 வரைக்கும் முகலாயர்களை எதிர்த்தார். ஆனால் அவரது சகோதரர்கள் இருக்காங்களே அவங்க வந்து முகலாயருக்கு ஆதரவாக தான் போரிட்டாங்க. அக்பரோட ஆரம்ப தலைநகர் அப்படிங்கும்போது ஆக்ராவாக இருந்துச்சு. பின்னால் தான் பார்த்தீங்க அப்படின்னா பதேபூர் சிக்ரியாக மாறிடுச்சு. இந்த பதேபூர் சிக்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா புலந்த் தர்வாசா மற்றும் அழகான மசூதிகள்லாம் கட்டப்பட்டிருக்கும். இதுவுமே நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதாவது சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவரோட காலகட்டத்தில் நமக்கு மன்சப்தாரி முறை வருது. மன்சப்தாரி முறை அப்படிங்கிறது அக்பர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது பிரபுக்களாகட்டும், குடிமை பணி சார்ந்த அதிகாரிகளாகட்டும், இராணுவ நிர்வாக அதிகாரிகளாகட்டும் எல்லாரையும் ஒரே பணியின் கீழே கொண்டு வந்துடுறாரு. ஒவ்வொருவருக்குமே மன்சப்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. மன்சப்தாருக்கு தகுதி அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா 2 இருக்குது. ஒன்று ஜாட், இன்னொன்று சவார். ஜாட் அப்படின்னா மன்சப்தாருக்கு கீழே இருக்கக்கூடிய வீரர்களோட எண்ணிக்கை 10 முதல் 10,000 வரை இருக்கணும். இதுதான் ஜாட்டுன்னு சொல்லுவோம், வீரர்களோட எண்ணிக்கை. சவார் அப்படின்னா சவாரி செய்கிறது. சவாரி எதில் செய்வோம்? குதிரைகளில், யானை இந்த மாதிரி.
ஸோ அது வந்து சவார் அப்படிங்கும்போது குதிரைகளோட எண்ணிக்கை, மன்சப்தாருக்கு கீழே இருக்கக்கூடிய குதிரைகளோட எண்ணிக்கை தான் சவார்னு சொல்லுவோம். மன்சப்தாருக்கு 2 தகுதி இருக்குது, ஒன்று ஜாட், ஒன்று சவார். ஜாட்டுனா மனுஷங்களோட எண்ணிக்கை, சவார்னா குதிரைகளோட எண்ணிக்கை. ஸோ அந்த வீரர்களையும் குதிரைகளையும் அதிகரிக்கிறது அல்லது குறைக்கிறது மூலயமா தான் ஒரு மன்சப்தாரோட உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுது. அக்பரோட தொடக்க காலத்தில் பிரபுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ஆசியா மற்றும் பாரசீகத்தை சேர்ந்தவர்களாக மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் தான் மன்சப்தாரி முறையை கொண்டு வந்து பிரபுக்கள் வந்து இன அடிப்படையில் மட்டும் இல்லாமல் ராஜபுத்திரர்களாகவும் இருக்கலாம், ஷேக் சதான்னு சொல்லக்கூடிய இந்திய முஸ்லீம்களாகவும் இருக்கலாம், இவங்களுமே வந்து பிரபுக்களோட வரிசையில் இடம் பிடிச்சிருப்பாங்க. மன்சப்தாரிகளுக்கு ஊதியம் அப்படின்னா பணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். மன்சப்தாரிகளுக்கு ஊதியம் வந்து பணமாக தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஊதியத்துக்கு மாற்றாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நிலங்களை ஜாகீர்னு சொல்லுவோம். அதாவது தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து மன்சப்தார்கள் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வசூலித்து கொள்ளலாம். அதுதான் அந்த பணமாக நிர்ணயிக்கப்பட்டதை அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஜாகீர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பணமாக வசூலிக்கலாம். ஜாகீர்கள் வந்து அந்த நிலம் வந்து அடிக்கடி மாற்றப்படும், அது நிரந்தரம் கிடையாது. ஏன் அப்படின்னா மன்சப்தார் பதவி அப்படிங்கிறது பரம்பரை உரிமை கிடையாது, அது ஒரு அரசாங்க வேலை, அவ்வளவுதான். மன்சப்தார் வந்து யாராக இருக்காங்களோ அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வழங்கப்பட்ட ஜாகீர் அப்படிங்கிறது, நிலம் அப்படிங்கிறது உடனடியாக அரசால் மீட்டு இழுக்கப்பட்டுரும். அடுத்தது அக்பரோட மத கொள்கை. அக்பர் ஆரம்பத்தில் வைதீக முஸ்லீம், இதே மாதிரி தான் ஷெர்ஷாவையும் பார்த்த வைதீக சன்னி முஸ்லீம்னு. ஸோ அதுக்கப்புறமா அக்பர் ஆரம்பத்தில் வைதீக முஸ்லீம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா சுபி தத்துவங்கள் மேலே ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக இணக்கமான மத கொள்கையை ஏற்றிருக்கிறாரு. அதாவது சுல் குல், அனைவருக்கும் அமைதி அப்படிங்கிற தத்துவத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாரு. ஏனைய மதங்களோட கோட்பாடுகளை என்ன அப்படின்னு அறியறதுல ஆர்வம் காட்டுறாரு. மதங்களுக்கு இடையிலான விவாதங்கள் நடத்துறதுக்காக இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு கூடத்தை நிறுவுறாரு. எதுக்காக? மதங்களுக்கு இடையிலான விவாதங்கள் நடத்த, நல்லது கெட்டது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விரிவாக பேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், யார் தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் இருக்கக்கூடிய சமகால வரலாற்று ஆசிரியர் பதானி, அங்கே ஒரு அதானி இருந்திருக்காரு. சமகால வரலாற்று ஆசிரியர் இருக்கக்கூடிய பதானி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அக்பருக்கு இஸ்லாமை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. எல்லாத்து மேலே ஆர்வம் வச்சுருக்கிறதுனால அக்பருக்கு வந்து இஸ்லாமை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பதானி வந்து குற்றம் சாட்டுறாரு. இபாதத் கானாவில் தொடக்கத்தில் யார் விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்லாமிய அறிஞர்கள் மட்டும்தான் பங்கேற்கிறாங்க. பின்னாடி தான் வந்து அக்பர் என்ன பண்ணுறாரு, இந்துக்கள் வாங்க, கிறிஸ்தவர்கள் வாங்க, ஜொராஸ்ட்ரியர்கள் வாங்க, சமணர்கள் வாங்க, அட கடவுளே இல்லைன்னு சொல்கிறீங்களே இப்போ அவங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறாரு. மத விவாதங்கள் அப்படிங்கும்போது கசப்பை ஏற்படுத்தினதுனால 1582 அக்பர் வந்து இபாதத் கானாவை மூடிடுறாரு, அந்த வழிபாட்டு கூடத்தை மூடிடுறாரு. மத விவாதங்கள் அப்படின்னாவே கசப்பை தான் ஏற்படுத்தும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதை மூடிடுறாரு. ஆனாலுமே அவருக்கு உண்மையை அறிய முயற்சி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கார். என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதனால் பல்வேறு மத ஞானிகளோடு தொடர்பு கொள்கிறாரு. அப்படி பார்க்கும்போது புருஷோத்தம், தேவி, இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஞானிகள் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவர்களாகவும், மெகர் ஜீரனா ஜொராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்தவங்களாகவும், ஜீரணம் பண்ண முடியல ஜொராஸ்ட்ரியர்களால், ஸோ மெகர் ஜீரனா ஜொராஸ்ட்ரியர் மதத்தை சேர்ந்தவர்களாகவும், அக்கவாவிவா மான்ஷட் இவங்கெல்லாம் போர்ச்சுகீசிய கிறிஸ்தவர்களாகவும், ஹிரவிஜய சூரி இவங்க வந்து சமண மதத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்காங்க. இவர்களுடைய உரையாடல் மூலிமா எல்லா மதங்களுக்கும் பின்னாடி ஒரே கடவுள் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிறத உணர்ந்துடுறாரு. சாரி, நான் படித்ததில் இங்கே தான் இருக்குது. எல்லார்ட்டையும் பேசி முடிச்சதுக்கப்புறம் இவருக்கு புரிஞ்சது என்ன, ஒரே கடவுள் மட்டும்தான் இருக்கார் எல்லா மதங்களுக்கும் பின்னாடி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு ஒரு தத்துவத்தை குறிக்கிறதுக்காக தனது தத்துவத்தை குறிக்கிறதுக்காக தௌஹீத் இ இலாகி இல்லாட்டி தீன் இலாகின்னு சொல்லலாம். ரெண்டுமே இலாகி தான். ஒன்று தௌஹீத் இலாகி, இன்னொன்று தீன் இலாகி. அந்த மாதிரி ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார். அதோட பொருள் என்ன அப்படின்னா தெய்வீக ஒரே கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறது.
இந்த தீனி இலா இருக்கு இல்லையா, அது ஒரு புதிய மதமெல்லாம் கிடையாது. இது சூபி மரபோட ஒரு கிளை அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அக்பர் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தன்னை வந்து பீர், அதாவது மதகுரு அப்படிங்கிற முறையில் அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவர் வந்து சீடர்களை சேர்த்துக்கிறாரு. அக்பர் வந்து தன்னை பீர்னு சொல்லிக்கிட்டு அந்த முறையின் அடிப்படையில் சீடர்களை சேர்த்துக்கிறாரு. பீரை வந்து மதகுருன்னு சொல்லுவோம், சீடர்களை வந்து முரீத்துன்னு சொல்லுவோம். சீடர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு சொன்ன விதிமுறைகளை தான் பின்பற்றணும். ஆயிரக்கணக்கான பார்த்தீங்க அப்படின்னா அக்பரோட சீடர்களை சேர்ந்துடுறாங்க. இதோட உண்மையான நோக்கம் என்ன? இவர் ஒரு கோட்பாடை வெளிப்படுறார் இல்லையா, ஸோ அதோட நோக்கம் என்ன அப்படின்னா சார்பற்ற கோட்பாடுகளையும் சகிப்புத்தன்மையையும் அடிப்படையாக கொண்ட ஒரு அரசை உருவாக்குறது. இதுதான் அவரோட உண்மையான நோக்கம். இதை கொண்டு வந்ததுக்கான காரணம் சம மதிப்பு கொடுக்கும் நோக்கில் அனைத்து மத நம்பிக்கைகளுக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, மொழிபெயர்ப்பு துறை டிரான்ஸ்லேஷனுக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட்டையே அமைச்சு பல நூல்களை பாரசீக மொழிகளை மொழிபெயர்க்கிறாரு. ராமாயணம், மகாபாரதம், அதர்வ வேதம் இதெல்லாம் சமஸ்கிருதம், விவிலியம் கிறிஸ்தவம், குரான் இஸ்லாம், இந்த இது அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்கிறாரு. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த தௌஹீத் இலாஹி அப்படிங்கிறது காணாமல் போயிடுது. ஸோ அக்பரோட இறப்புக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தௌஹீத் இலாஹி அப்படிங்கிறது காணாமல் போயிடுது. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அரசர்கள் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.